ஸ்டொமக்ல வந்து நான் கேஸ் பார்த்தோன்னா ரெண்டு gastric outlet obstruction ஆஃப் ஒன்று வினைல் காற்று, இன்னொன்று வந்து மெலிக்னன்ட் காற்று, இன்னொன்று வந்து எபிகாஸ்ட்ரிக் லம்ப். எபிகாஸ்ட்ரிக் லம்ப் அப்படிங்கிறது வந்து காற்று சமம். புரியுதா? இப்போ மெலிக்னன்சி ஆஃப் ஸ்டொமக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா யூ கேன் ஹாவ் அஸ் அண்ட் எபிகாஸ்ட்ரிக் லம்ப் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரைட் ஹைப்போபாத்து லம்ப் வைப்பாங்க. வினைல் அப்படின்னா உனக்கு கிரானிக் டியூனல் அல்சர் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது கேஸ்ட்ரிக் அப்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நமக்கு. இதுதான் நீங்கள் எக்ஸாமில் டயக்னோசிஸ் கொடுக்குறது இதுதான் நம்ம கொடுக்கும். இதில் என்ன நீங்கள் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கணும், அந்த ரெண்டாவது எழுதி கொடுத்து பைலோரல் கேண்டல் க்ளோஸ் காஸ்ட் ரைட் ஹைப்போகண்டல் மாஸ்க்கு கூர்னு. It is not mandatory that all cases you can have a right hypochondrial lump. Lump இல்லாமையே உனக்கு CS நமக்கு பர்டிகுலராக gastric obstruction வரலாம். ஞாபகம். இதெல்லாம் ஹிஸ்ட்ரி பார்த்து எக்ஸாமினேஷன் பார்த்து அதை ஃபாஸ்ட்டாக ரெஸ்ட் பண்ணாங்க. அது டிஜிட்டல் அப்படிங்கிறதுனால பயோபிஸ்ட் மட்டும் டச்சப் பண்ணிட்டு வாமிட்டிங்லாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதில் அவங்க கேட்குறாங்க ஹவு யூ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அண்ட் gastric outlet obstruction அண்ட் லோவர் ஈசோஃபேஜியல் obstruction என்னங்கிறது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதை பற்றி கேட்பாங்க. ப்ளஸ் இதில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா இந்த ஏரியா தான் எனக்கு ஃபோக்கஸ். gastric outlet obstruction due to a malignancy, நல்லா ஞாபகம் இருக்கு, due to a malignancy இருக்கு அப்படின்னா இந்த ரீசன் நம்ம சொல்லுவோம். I presume that you know the part of the stomach and malignancy. ரெண்டு ஆங்கிள், இது என்ன ஆங்கிள்? லாஸ்ட் ஸ்டொமக்லாம் உங்களுக்கு ஸ்டொமக் படம் வரைய சொல்லுவாங்க. வரையெல்லாம் கரெக்டாக தெரியும். ஏர்போர்ட் கற்றுக்காங்க ஸ்டொமக் வரைகிறதுக்கு. அனாட்டமியில் ஜே போடணும். இதில் கொடுக்குறதே ஃபஸ்ட்டு ஆங்கிள் இப்படிலாம் கொடுக்குறது. ஏன்னா அது இன்சிஸ்டர் ஆங்கிள் இருக்குது. அடுத்தது லைன் வரைகிறதுக்கு இங்கே ஒரு ஆங்கிள் கொடுக்கணும். என்ன அது? ஆங்கிள் ஆஃப் ஹிஸ்ட் போட்டு அந்த ஜே அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. This angle of this, you draw an imaginary line that produces called as fundus of stomach. இதுதான் உனக்கு வந்து என்ன ஜங்ஷன் இது? ஓடி ஜங்ஷன் ஆர் called as கார்டியா. இது என்ன? இன்சிஸ்ட் ஆங்கிளாரிஸ்ல ஒரு இமேஜினரி லைன். இந்த ரெண்டு இமேஜினரி லைன் நடுவில் இருக்கிறது பேர் தான் பாடி. அடுத்தது இன்னொரு இமேஜினரி லைன் நம்மளால் போடுறது தான். இது என்ன அப்படின்னா மேக்ரோஸ்கோப்பில் நீ பார்க்குறப்போ ப்ரீஃபெயிலியர் வெயின் ஆஃப் மேயோ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரீஃபெயிலியர் வெயின் ஆஃப் மேயோ, அதுதான் டிமார்கேஷன் மெட்டீரியல் ஆண்ட்ரம் அட் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டியூரல். வி கால் கிளாசிக்கலி அஸ் ஆண்ட்ரம். பைலோரஸ் அப்படிங்கிறது ஆண்ட்ரம்ல இருக்கிற அந்த ஓப்பனிங்கை தான் இது கால் பைலோரஸ். அதுதான் நம்ம சேர்த்து பைலோரிக் ஆண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். gastric outlet region அப்படின்னு நம்ம சொல்றது எது அப்படின்னா, ஒன்று இந்த பைலோரிக் ஆண்ட்ரல் ரீஜனில் நமக்கு growth இருக்கிறது. have a growth or malignancy in the pyloric antral region. இதுதான் gastric outlet obstruction of producement. gastric outlet obstruction ரெண்டு ஏரியாவில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று இந்த pyloric antral region, ஒன்று ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டியூரல். இது ரெண்டு தான் உனக்கு வரும். காமனஸ்ட் டிசீஸ் அதே போல் இங்கே malignancy, இங்கே என்ன வரும்? டியூரல் அல்சர். அதுக்கு அதுக்குள்ளார ஒன்று வரல, ஒன்றும் ஞாபகம் இருக்குல்ல. இங்கே வந்தால் டியூரல் அல்சர் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு, பைலோரிக் ஆண்ட்ரலில் வந்தால் மோஸ்ட் காமன்லி யூ கெட் அ malignancy. அப்போ இந்த ரெண்டு ஏரியாவே உனக்கு நேரிங் இருக்குது அப்படின்னா இந்த டியூரல் அல்சர் எப்படி அப்செக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா, டியூரல் அல்சர் ஆன் ஹீலிங், ரெக்கரண்ட் அட்டாக் ஆஃப் டியூரல் அல்சர் ஆன் ஹீலிங் இட் ப்ரொடியூசஸ் அ cicatriciation and that only will produce a narrowing and obstruction of the duodenum first part. So these two will have the feature of gastric outlet obstruction. Where நம்ம டிஸ்கஸ் பண்ண வாமிட்டிங் பற்றி நீ சொல்லிடணும். இப்போ நான் எங்கே வரேன்னா இந்த இடம் வரேன்.
ஏர்லி செட்டைட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கல. இந்த கேஸ்ட்ரிக் அவுட் ஆப்ரேஷன் கேஸில் ப்ரிடாமினன்ட் சிம்டமெட்டாலஜி பார்த்தோன்னா வாமிட்டிங் தான் இருக்கும். எப்போ ஏர்லி செட்டைட்டி வரும்? ஏர்லி செட்டைட்டினா என்னது? கொஞ்சோண்டு சாப்பிட்டோன்னே வயிறு ஃபுல்லாக சொல்லுவோம். எப்போ? whenever you have a space, ரெண்டு விஷயம் கரெக்டாக ஏர்லி செட்டைட்டி வைவால கிளாஸில் கேட்பான்னு சொல்லணும். நம்பர் 1, whenever you have a mass lesion in the stomach or this we call that the body of the stomach இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? உனக்கு அடிக்கேட் ஸ்பேஸ் உனக்கு இருக்காது. அடிக்கேட் ஸ்பேஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே இல்லாத மாதிரி இருக்கும். நம்பர் 1. ரெண்டாவது லைனைட்டிஸ் பிளாஸ்டிக். இது வைவால கிளாஸில் கேட்பேன். லைனைட்டிஸ் பிளாஸ்டிக்கா? லைனைட்டிஸ் பிளாஸ்டிக்கான என்னது? The transmural infiltration of the malignant cell. லைனைட்டிஸ் பிளாஸ்டிக்கான transmural infiltration of the malignant cell இருந்துச்சு. ஃபுல் ஸ்டொமக் இன்ஃபில்ட்ரேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வாட் இஸ் த மோஸ்ட் காமனஸ்ட் ஃபீச்சர் ஆஃப் a normal stomach? என்னன்னா ப்ளையபிலிட்டி. இல்லை physiology, pliability of stomach, pliability, obstructive relaxation. வார்த்தையில படிச்சிருக்கீங்களா? obstructive relaxation of stomach. pliability அப்படின்னா அந்த distendable capacity தான் வந்து நம்ம pliability of stomach அப்படின்னு சொல்றது. Stomach can distend and then it can relax. Receptive relaxation of stomach நார்மலாக என்ன ஒரு tubular structure இருந்தாலும் உள்ளார once you have a content, automatically what happens? The maximum will distend at one point of time the intraluminal pressure will start rising. Content அதிகமாக வர வர intraluminal pressure will start rising. But stomachல மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா even you load the content, the fundus of the stomach will slowly distend. The intragastric pressure will not rise. That's a receptive relaxation of stomach. நம்ம முட்டை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, என்ன கேஸ் வந்து மேலே தூக்குறப்போ தான் பண்டை சுற்றும் மேலே வரப்போலாம். பட் இன்ட்ராகாஸ்ட்ரிக் ப்ரெஷர் வில் நெவர் ரைஸ். அதுதான் ரிசப்டிவ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டொமக் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த ப்ளையபிலிட்டி எதனால வரும் அப்படின்னா distendability capacity. அந்த மசில்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுறதுனால. Whenever you have a transmural infiltration of malignant cells onto the stomach musculature wall, the stomach will not be able to distend. Distend ஆகுதுன்னா என்ன? கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி. The early satiety is typically a feature of a malignancy arising from the wall of the body of the stomach, number 1. Number 2, it can also even occur in லைனைட்டிஸ் பிளாஸ்டிகா. புரிஞ்சுதா? Vomiting, typical feature of gastric outlet obstruction. Early satiety is typical of not arising from the body of stomach or லைனைட்டிஸ் பிளாஸ்டிகா. Jaundice எதனால வரும்? Any malignancy that goes for advancement. எங்கே போய் டெபாசிட் ஆகணும்? லிம்ஃப் நோட். எந்த நோடு? வெரி குட். 𝗀𝗵𝗿 நோடு போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி பேஷண்ட் கேன் ஹேவ் அ ஜாண்டிஸ். ஜென்ரல் பிசிக்கல் எக்ஸாமினேஷனில் உனக்கு ஃபஸ்ட்டு கேட்குறது, நீ ரொட்டீன் இல்லாமல் நான் வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் போடுறேன். நீ ரொட்டீனாக மற்றது எல்லாம் போட்டு கான்செப்ட் ஓரியன்ட் அனிமே இதெல்லாம் பார்க்கணும். இதில் கண்டிப்பாக சயின்ஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் ஒரு கேஸ்ட்ரிக் அவுட் ஆப்ரேஷன் கேஸ் வச்சா சொல்லணும். சயின்ஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் என்ன சொல்லுவோம்? கங்க நைஸு இதெல்லாம் எதனால வரும் அப்படின்னு கேட்பாங்க. என்ன எதனால வரும்? ஃபைவ் மினிட்ஸ் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்க. பூரா மேக்ஸ் மாதிரி தான். புரியல அப்படின்னா சொல்லு. இதுதான் அந்த கேஸ்ட்ரிக் அவுட் ஆப்ரேஷனோட ப்ரைமரி பார்ட் ஆஃப் வைவாலஜி. ப்ரைமரி இது சொல்லணும்னா பிரச்சனை. இன்னொன்று ஷார்ட் நோட் ஒன்று உண்டு. மெட்டபாலிக் சேஞ்சஸ் ஆஃப் கேஸ்ட்ரிக் அவுட்லெட் அப்செக்ஷன் அப்படின்னு சொல்லி உனக்கு கேட்பான். வைவால கிராஸாக கேட்குறது. இது தெரிஞ்சதுனால இதெல்லாம் புரியும்.
பிரைமரி ஃபீச்சர் உனக்கு என்ன gastric obstruction கேட்டால் என்ன சொல்லுவேன்? வாமிட்டிங். என்ன வாமிட்டஸ் என்ன வருது உனக்கு? gastric content வருது. gastric content என்னது பிரைமரியா? நம்ம HCl. HCl என்ன ரெண்டு இருக்கும்? H plus and acid chloride. On vomiting, you have more of the acidic component is being lost. So body la nare acidic component lost as என்ன cover alkalosis. The alkalosis என்னது? bicarbonate. So normally hydrogen plus bicarbonate ரெண்டுமே ஒரே லெவல்ல தான் இருக்கும். You are not having more of bicarbonate. You are just having less of hydrogen here. So automatically reflect ஆகுறது எப்படி reflect ஆகும்? alkalosis மாதிரி reflect ஆகும். chloride சேர்ந்து போயிடுதா? அது பேர் என்ன சொல்லுவோம்? Very good. You call that hypochloremic alkalosis. This is first metabolic change that occurs in a gastric outlet obstruction. Hypochloremic alkalosis. புரியுதா? இந்த ஹைட்ரஜன் அயன் வெளில போறப்போ சேர்ந்து என்ன எடுத்து போயிடும் அப்படின்னா takes out the sodium ion. When it goes out, it takes out the sodium ion. அப்ப என்ன ஆகும் கிடைக்கும்? இப்போ எப்படி இதை எடுத்து போகுது? எப்படி சோடியம் வெளில போயிடுது? ஞாபகம் இருக்கா? நீங்க என்ன ஞாபகம் இருக்கிற? You get a first change that is called as hypochloremic alkalosis. This reason is primarily because of loss of hydrogen ion. Loss of hydrogen ion. So body என்ன பண்ணும்? The hydrogen ion எப்படியாவது சேர்க்கறதுக்கு பார்க்கும். அப்ப ரீனல் என்ன ஆகும் அப்படின்னா it try to preserve the hydrogen ion in spite of a loss of a sodium. Either you have a sodium loss. அப்ப automatically patient land up in என்னது? hyponatremia. hyponatremia. The hyponatremia இருக்குனால you get a signs of dehydration. So the signs of dehydration of any cause, you should have a sodium loss. அப்பதான் hyponatremia தான் உனக்கு signs of dehydration வரும் அப்படிங்கிறது தெரியும். அப்படியே முடிச்சது. இப்போ சைன்ஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் பாடி என்ன பண்ணோம்? இந்த டீஹைட்ரேஷன்லேருந்து வெளில வர்றதுக்கு திருப்பி அடுத்த காம்பன்சேஷன் மெக்கானிசத்தை இப்போ ஸ்டார்ட். அப்போ என்ன பண்ணுவோம்? வி ட்ரை டு ப்ரிசர்வ் விச் ஒன். அப்போ என்ன கையில் வரீங்க? ஆமாம், கெயின் வாட் திஸ் டஸ் இஸ் சோடியம் ப்ரிசர்வ் பண்ணிட்டு வேறு என்னத்தை தள்ளிடும்? ட்ரை டு புஷ் த ஹைட்ரஜன் அயான் இன்டு த யூரின். ஹைட்ரஜன் ஆசிடை வந்து உள்ளார தள்ளிடும். நார்மலாக என்ன பண்ணணும்? யூரின் எப்படி போகணும்? பாடியில் நிறைய பைகார்பனேட் இருக்கிறதுனால பைகார்பனேட்டை தான் வெளியில் தள்ளணும். அப்போ யூரின் should be alkaline. நார்மலாக அல்கலோசிஸ் இருக்கிறப்ப யூரின் should be alkaline. பட் ஆனால் என்ன இருக்கும்? அல்கலைன் பதில் இந்த ஹெச்எஸை வெளில தள்ளுது. அப்போ என்ன ஆகுவாங்க? யூ கெட் an acidic urine that will call it as paradoxical aciduria. அதனால தான் இந்த வார்த்தை paradoxical aciduria அப்படின்னு வருது. paradoxical குறிச்சு படி நார்மலாக ஒரு பேஷண்ட்டுக்கு அல்கலோசிஸ் இருக்கப்ப யூரின் should have only an alkaline urine, but in spite of preserving a sodium, it tries to push again the hydrogen ion out. That's only called as paradoxical aciduria. ஹைட்ரஜன் அயன் வெளில போகுது. இது போகிறப்ப என்ன பண்ணும்? போச்சுட்டு எதையும் சேர்த்து குடிக்க போகுது. பொட்டாசியம் கொண்டு போயிடுது. எடுத்துட்டு கால்சியமையும் கொண்டு போயிடுது. அவ்வளோதான். அடுத்த ரெண்டு பேர் ஹைப்போகலீமியான் ஹைப்போகால்சியம். இது 5 தான் metabolic changes that occurs in the gastric outlet obstruction.
hypokalemia, hypocalcemia. புரியுதா? இந்த வாரம் கற்றுக்கிட்டா போதும். ஹைப்போநாட்ரிமியா வந்தால் டீஹைட்ரேஷன் வரும். இந்த டீஹைட்ரேஷனை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த பேரடாக்ஸ் கிளாசிஃபிகேரியா. இந்த பேரடாக்ஸ் கிளாசிஃபிகேரியா இருக்கிறப்ப சோடியம் மட்டும் ஹைட்ரஜன் போகிறப்ப சேர்த்து என்ன பண்ணும், பொட்டாசியம் கால்சியம் சேர்த்து குடிக்குது. இப்போ பரீட்சையில் கேட்டாங்கன்னா இந்த 5 நீ கரெக்டாக வரிசையாக நீ சொல்லணும். gastric outlet obstruction கேஸ் வச்சா வாட் ஆர் ஆல் த மெட்டபாலிக் சேஞ்சஸ் ஆஃப் gastric outlet obstruction கேட்பாங்க. இதுலேருந்து கண்ணை முடிச்சு சொல்லணும். ஹைப்போக்ளோரிமி கல்குலோசிஸ், ஹைப்போநாட்ரிமியா. ஹைப்போநாட்ரிமியா ஃபீல்டில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டால் சைன்ஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன். அதுக்கப்புறம் பேரடாக்சில் அசிலூரியா, ஹைப்போகலீமியா அண்ட் ஹைப்போகால்சியம். ஏன் இப்போ தெரியணும்னா ஒரு குரூப் கேஸ் நீ ட்ரீட்மெண்ட் சொல்கிறப்ப இவங்க கரெக்டாக எலக்ட்ரேட் ஆஃப் நார்மாலிட்டி அண்ட் தென் ஒன்லி யூ கோ ஃபார் த பிரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது தெரியும். எக்ஸாமினேஷன் ஆஃப் அப்டமன் அப்பர் அப்டாமினல் டிஸ்டன்ஸ், ஸ்டமக் டிஸ்டன்ஸ் அப்பர் அப்டாமினல் டிஸ்டன்ஸ் இருக்கும். அம்பிளிகஸ் சொல்லிட்டு அம்பிளிக்கல் நாடியில் எதிர ஒரு சிஎஸ் ஸ்டமக்கில் உனக்கு கிடைக்கும். விசிபிள் கேஸ்ட்ரிக் பெரிஸ்டால்சிஸ் உனக்கு வரும். லெஃப்ட் சூப்ராக்ளாவிகுலர் பார்த்தா ஃபுல்னஸ் பார்த்துருக்கும். விசிபிள் ஸ்வெல்லிங் இருந்தால் அதே தான். கால்குலேஷனில் ரொட்டீனா அதே ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இதில் திருப்பி என்ன ஹைலைட் பண்ணுறாங்க, விஸ்டோஸ் நோடு இருக்கான்னு கண்டிப்பாக நீ கால்குலேட் பண்ணணும். திருப்பி சொல்கிறேன், மறந்துடாது. லெஃப்ட் சூப்ராக்ளாவிகுலர் நோடு இருக்கா இல்லையான்னு எங்கே பார்ப்ப between 2 heads of the secondary and percussion liver span 50 dullness இருக்கான்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்லணும், by percussion the liver span is 14 cm. There is no evidence of free fluid. அந்த வார்த்தை வேணும் உனக்கு பரிசீலனை சொல்கிறப்ப there is no evidence of free fluid அப்படின்னு சொல்லணும். No shifting dullness சொல்லக்கூடாது. எதுக்காக பார்க்குற அப்படிங்கிறது நீ சொல்ல வரணும். There is no clinical evidence of free fluid. அப்போ என்ன சொல்லுவேன், there is no ascites அப்படிங்கிறத நீ சொல்லிடுவேன். மற்றதெல்லாம் ரொட்டீன் போட்டு டயக்னோஸ் என்ன சொல்ல போகிறேன், கேஸ் ஆஃப் gastric outlet obstruction டியூ டு என்ன, ஒன்றும் கேஸ் ஆஃப் பார்சனோஸ் ஸ்டமக், இன்னொன்று என்ன வரலாம், கேஸ் ஆஃப் பார்சனோஸ் ஸ்டமக் அரைக்கணும் பாடி வரணும். ரெண்டையுமே நான் அப்படியே கொடுத்துறேன். கேஸ் ஆஃப் gastric outlet obstruction டியூ டு ஒன்று chronic duodenal ulcer with obstruction ஆர் pyloric canal growth with obstruction. இது உனக்கு ஒரு கேஸ் இருக்கலாம். ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்லலாம், கேஸ் ஆஃப் பார்சனோவா அரைச்சி பண்ணி பாடி ஆஃப் த ஸ்டமக் எப்போ ஏர்லி செட்டைட்டி எபிகாஸ்ட்ரிக் லம்ப் இருந்தால் தான். போய் வாமிட்டிங் இருக்கிறது இங்கே சொல்லக்கூடாது. ரெண்டு ஆப்ஷனை நான் ஜஸ்ட் இன்க்ளூட் பண்ணுறேன், உனக்கு என்னென்னா வரலாங்கிறது. வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். வைவலாக வந்து கேட்கலாம், டிடி ரைட் ஹைப்போகண்டல் மாஸ், டிடி எபிகாஸ்ட்ரிக் லம்ப் கேட்கன்னு சொன்னால எப்படி லிவர் மாஸையும் ஸ்டமக்கையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அவன் சொல்கிறது. ஃபஸ்ட்டு வந்து கேஸ்ட்ரிக் ஒன் பை ஒன். இப்போ gastric outlet obstruction அப்படின்னு சொன்னால் காசஸ்ன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன், ஒருத்தர் மெலிக்னன்சினால இருக்கலாம் pyloric canal growth. இப்போ நீ மெலிக்னன்சின்னு சொல்லிட்டேன்னா உன்னோட இன்வெஸ்டிகேஷன் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். பினைன் chronic duodenal ulcer அப்படின்னு சொல்லிட்டேன்னா உன்னோட இன்வெஸ்டிகேஷன் ட்ரீட்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? chronic duodenal ulcer இது பினைன் பெத்தாலஜி. திருப்பி சொல்கிறேன், pyloric canal growth is malignancy. இப்போ duodenal ulcer எந்த பார்ட் ஆஃப் duodenum இருக்கும் அல்சர்? எந்த பார்ட்டு? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த duodenum. இப்போ duodenum வந்து கிளாக் வைஸாக வரைகிற உனக்கு ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு ரெண்டு இருக்கும். அதாவது 12 o'clock 6 o'clock 3 9 கிளாக் வைஸாக போட்டோம்னா இந்த அல்சர் எங்கே வரும்? எங்கே ஒரு ஆன்சர்? The duodenal ulcer can occur either on the anterior, அதாவது 12 o'clockலையும் வரலாம், அதே போல் posterior 6 o'clockலையும் வரலாம். இது ஏன் இது தெரியணும்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் duodenal ulcer பேசுகிறப்ப சர்ஜிக்கல் இண்டிகேஷன்ஸ் பார்த்தோன்னா 4 இண்டிகேஷன் தான் சர்ஜிக்கல் இண்டிகேஷன். நம்பர் 1 இஸ் perforation. 4 கரெக்டாக இருக்குது. சர்ஜிக்கல் இண்டிகேஷன் ஃபார் பெப்டிக் அல்சர், அதாவது duodenal ulcerக்கு இது 4 தான். மற்றபடி எப்போதுமே இப்போ எல்லாமே ப்ரோட்டான் பம்பிங் இனிபிட்டார்ஸ் வந்துச்சு இல்லை, அதனால ஃபுல்லாக ட்ரக் போட்டுருவோம், சர்ஜரி யாரும் பண்ணுறது. ஸோ நம்பர் 1 இஸ் பர்ஃபரேஷன், நம்பர் 2 ப்ளீடிங். நம்பர் 2 வந்து ப்ளீடிங். ஃபஸ்ட்டு பர்ஃபரேஷன், நம்பர் 2 இஸ் ப்ளீடிங், நம்பர் 3 இஸ் அப்ஸ்ட்ரக்ஷன், நம்பர் 3 இஸ் அப்ஸ்ட்ரக்ஷன், நம்பர் 4 என்னது இன்ட்ராக்டபிள் பெயின்.
intractable pain. Perforation என்ன ulcer வந்து deep ஆகி perforate ஆகுது. இது எந்த ulcer perforate ஆகும்? Anterior ulcer perforate. அதான் வைவால கேட்பதால கிளாசில் வைவா anterior ulcer perforate. உனக்கு posteriorல உனக்கு ulcer இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? posteriorல diurnal first part of diurnal முக்கில என்ன ஆர்டரி போகும்? gastro-duodenal artery. அதான் வரதுனால gastro-duodenal artery. இது first part of the duodenum. இதுக்கு கீழே தான் gastro-duodenal artery போகும். இந்த gastro-duodenal artery erode ஆச்சுன்னா என்ன ஆகும்? Automatically you will have a bleeding. So posterior ulcer bleed. Anterior ulcer perforate, posterior ulcer bleed. Anterior ulcer perforate ஆனா எப்படி presentation இருக்கும்? Posterior ulcer bleed ஆச்சுன்னா என்ன presentation இருக்கும்? எங்க bleeding இருக்கும்? இந்த 𝗵𝗶𝗏𝗃 ஏரியா தான் bleeding இருக்கும். intraperitoneal எல்லாம் உனக்கு வராது. அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கணும் கரெக்டா. புரியுதா? ஸோ anterior ulcer perforate, posterior ulcer bleeds. மூணாவது என்ன சொல்றோம்? இந்த அல்சர் எல்லாமே ஸ்லோவா ஃபைப்ரோசிஸ்ல சொல்லுங்க என்ன ஆகும்? 𝗵𝗵𝗿𝒂𝗃 அப்ஸ்ட்ரக்ஷன். அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் தான் எது? இந்த கேஸ்ட்ரிக் அவுட்கம். புரியுதா? புரிஞ்சுதா? ரைட். chronic duodenal ulcer with obstruction அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அப்படின்னு உனக்கு கேட்பான். இது ரெண்டுல எதனாலும் ஃபர்ஸ்ட் சொல்லலாம். do an 𝗵𝗶𝗃 endoscopy அப்படின்னு சொல்லலாம். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு do an 𝗵𝗶𝗃 endoscopyன்னு சொல்லலாம். இல்லை சீரம் எலக்ட்ரோலைட் ஏன்னா எலக்ட்ரோலைட் அப்பா பண்ணிருக்குங்கிறதுக்காக அதே சொல்ல எது சொன்னாலும் தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு யூஜியில் எப்போதுமே do an 𝗵𝗶𝗃 endoscopy சார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது எலக்ட்ரோலைட் சொல்லலாம். நான் எடுத்த எலக்ட்ரோலைட் ரொம்ப ஹையாக இருக்கும். you do say that 𝗵𝗶𝗃 endoscopy. அப்போ 𝗵𝗶𝗃 endoscopy என்னன்னு கேட்பான். ஒரு flexible endoscopy tube where you insert through the oral cavity into the 𝗂𝗵𝗿𝒃 you enter into the stomach. அப்போ என்ன பண்ணலாம்? டைரக்டாக உன்னால் விஷுவலைஸ் பண்ண முடியும் ஸ்டொமக்கு. என்ன தெரியும் உனக்கு? அதாவது அப்செக்ஷன் என்ன தெரியும்? ஃபுட் ஸ்பேசிஸ். அதை மட்டும் மறக்கூடாது. அந்த வார்த்தை சொல்லணும். ஃபுட் ஸ்பேசிஸ் இன்சைட் த ஸ்டொமக் and you will not be able to pass the scope beyond the pylorus. ஏன்னா டியோனல் அப்செக்ஷன் இருக்குல்ல. ஸோ டிபிக்கல் ஃபைண்டிங் உனக்கு எதிர்பார்க்கறது வந்து ஃபுட் ஸ்டேசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சரி ஸ்டேசிஸ் இருக்கு, நீ என்ன பண்ணணும் கேட்கும். என்ன பண்ணணும்? ரைஸ் டியூப் போட்டு டீகம்ப்ரஸ் பண்ணுங்க, பண்ணிட்டு ரீஅசஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும். அதுதான் அவங்க எதிர்பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக உனக்கு தெரியுதா அப்படிங்கிறத எதிர்பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் யூ see a food stasis, you do not attempt to do it. அப்போ என்ன ஆகும்? வாமிட் பண்ணுறப்ப ஆஸ்பிரேட் ஆகிறப்ப they can boldly go for an aspiration in mind. That's why you stop, then you put a rice tube, you give an adequate wash and then again you go for a reassessment. ஏன் அப்படின்னா ரெண்டாவது என்ன? ஃபுட் ஸ்பேசிஸ் ஒரு வால் ஆஃப் த ஸ்டொமக் வந்து அங்கே எதுவும் மெடிக்கல்ஸ் இருக்குன்னு நம்மளால அசஸ் பண்ண முடியாது. ஸோ ஆல்வேஸ் whenever typical finding உனக்கு ஃபுட் ஸ்பேசிஸ் இருக்குனாலே ஓவர் நைட் ஃபாஸ்டிங்கில் இருக்குனால என்ன இருந்த கேஸ்ட்ரிக் அவுட் ஆப்ரேஷன் இருக்குது. பட் என்ன காசுன்றதை நீ அடுத்தது ரீஅசஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் யூ சே இஸ் 𝗵𝗶𝗃 endoscopy. The finding you get will be the food stasis in the stomach. Plus scope cannot be passed beyond the pylorus. Reason D1ல உனக்கு அப்செட். ரெண்டாவது சீரம் எலக்ட்ரோலைட். சீரம் எலக்ட்ரோலைட்ஸ் என்னென்ன பார்ப்போம்? சோடியம், பொட்டாசியம், குளோரைட் அண்ட் பைகார்பனேட் பார்ப்போம். எல்லா ஃபைண்டிங்கும் இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க. இந்த மெட்டபாலிக் சேஞ்சஸ் இது எல்லாத்தையுமே நீ சொல்லிடணும். புரியுதா? இதில் தனியாக இருக்க இன்வெஸ்டிகேஷனில் இதுக்கப்புறம் நீ ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷன் தனியுமே அதெல்லாம் நீ சொல்லிக்கலாம். என்ன வைத்தியம், என்ன பண்ண போகிற ட்ரீட்மெண்ட் கேட்கணும். உனக்கு அப்டமன் கேஸில் மேக்ஸிமம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் 1 hour டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுலலாம் நீ ஓரளவுக்கு நீ வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்லிட்டீங்கனாலே அப்டமன் ரிலீஸில் மோர் ஃப்ளெக்சிபிள். இந்த கிளினிக்கல் ஃபைண்டிங் அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபைண்டிங் நம்ம அதை பேசுகிற ஃபஸ்ட்டு 1 hour நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி திருப்பி பார்க்கணும். இதெல்லாம் உனக்கு ஓரளவுக்கு சொன்னீங்கனாலே இது அக்செப்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டு ஒரு கேஸ்ட்ரிக் அவுட் அப்செக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிகாஸ் ஆஃப் chronic duodenal ulcer கன்ஃபார்ம் பண்ணிட்டு பை 𝗵𝗶𝗃 endoscopy. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ கரெக்ட் மெட்டபாலிக் சேஞ்சஸ் ப்ளஸ் இந்த பேஷன் ஆன் ரைஸ் டு ஆஸ்பிரேட். இது புரியுதா? ரைட். இந்த மெட்டபாலிக் சேஞ்சஸ் எப்படி கரெக்ட் பண்ணணும்னு கேட்டால் என்ன யூனிட் போடும்? என்ன இந்த
லாஸ்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகணும். ரிங்கர் லாக்டேட் கேட்டால் அட்லீஸ்ட் ஃப்ளூயிட் பேர் சொல்லிடும். ரிங்கர் லாக்டேட்டு ப்ளஸ் இன்னொன்று என்ன முக்கியமானது சோடியம் கண்டெய்னிங் ஃப்ளூயிட். ஏன்னா ஹைப்போநாட்ரிமியா வருது இல்லை, டீஹைட்ரேஷன் கரெக்ட் பண்ணுறதுக்கு தி சாய்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் வில் பி சோடியம். அப்போ என்னது நார்மல் செலைன் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது ரிங்கர் லாக்டேட். இது ரெண்டும் நீ சொல்லணும். நார்மல் செலைன் அண்ட் ரிங்கர் லாக்டேட் அப்படிங்கிறத சொல்லணும். சர்ஜரி என்ன பண்ணுறோம்னு கேட்பான். வெளியில் சொல்லணும், பட் ஆனால் வயிறால இதில் இருக்கும். நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வேகஸ் நர்வ் பற்றி ஐடியா இருக்கா? எத்தனை வேகஸ் நர்வ் இருக்கு? ரைட் அண்ட் லெஃப்ட் வேகஸ் நர்வ். உனக்கு மேலேருந்து ஆரம்பிச்சு தெரியும். 𝑘𝗪 சுற்றி வரப்போ இட் பிகம்ஸ் அ plexus. The lower end of 𝗪 வந்ததுக்கப்புறம் it becomes a single trunk. Right side vagus, left vagus அப்படின்னு வரும். The right vagus, left vagus வந்ததுக்கப்புறம் it takes a anticlockwise turn so that the left vagus will become anterior, the right vagus will go posterior. In the lower end of the 𝗪 வர்றது left vagus என்ன பண்ணுது? anterior வந்துடுது. right vagus will become a posterior. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்? It gives two branches. The left vagus gives hepatic branch and the right vagus gives a celiac. Left, நம்ம லேடிஸ் ஹாஸ்பிட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க, பசங்க கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. LH ஞாபகம் வச்சுக்கோ. லெஃப்ட் வந்து ஹெப்பாட்டிக் பிரான்ச்சு, ரைட் அவன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் சைடு வந்து யூ ஹாவ் அ celiac branch. புரிஞ்சுதா? ரைட். இப்போ இது கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க? வேகஸ் டைரக்ட்லி இட் அப்ளைஸ் ஆன் டு த ஸ்டொமக். எங்க முடியும்? பைலர் கண்ட்ரோல்ல முடியும். அதுதான் இந்த நர்வ் ஆஃப் லெட்டார்ஜெட். க்ரோஸ் ஃபுட் அப்படி படிச்சிருக்கீங்கல்ல, நர்வ் ஆஃப் லெட்டார்ஜெட் ஆர் க்ரோஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உனக்கு வேகஸ் நர்வோட தெரிகிறது. ஏன் இது தெரியணும் அப்படின்னா அந்த வார்த்தை வந்து சொல்லியிருக்கோம் பத்தியா, சர்ஜரி வந்து வேகாட்டமி அப்படின்னு சொல்றாங்க. வேகஸ்னோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன? ஸ்டொமக்ல ஆசிட் மெத்தோஜெனிசிஸ் ஆஃப் லியோனல் இருக்கிற என்ன சொன்னான்? ஹைப்பர் அசிடிட்டி. அப்போ வைக்க என்ன? ஆசிட் செக்ரேஷனை ஸ்டாப் பண்ணணும். தட்ஸ் வை யூ டு வாட்? வேகாட்டமி. இதில் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வேகஸ்? கான்ஸ்டன்ட் கொஸ்டின் இருக்கும். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வேகாட்டமி அப்படின்னு கேட்போம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேகாட்டமி இருக்கு? மொத்தம் 3 டைப் நீ சொல்லணும். ட்ரங்கல் வேகாட்டமி, செலக்டிவ் வேகாட்டமி, இன்னொன்று ஹைலி செலக்டிவ் வேகாட்டமி. ட்ரங்கல், செலக்டிவ், ஹைலி செலக்டிவ் வேகாட்டமி. நீ பிரைமரி பிரின்சிபல் என்னன்னா ஆசிட் செக்ரேஷனை ஸ்டாப் பண்றதுக்காக தான். ஒரு வீட்டில் ஃபேன் ஓடிட்டு இருக்கு, நீ நிப்பாட்டணும், எப்படி வேணாலும் நிப்பாட்டலாம். ஒன்று மெயின் ஃபியூச்சர் நிப்பாட்டிடலாம், இல்லை எல்லாரும் சப்ளை பண்ணுறது ஒன்று ஒன்றா வந்து ஸ்டாப் பண்ணலாம்ல. சுவிட்சை நிப்பாட்டலாம், இல்லை ஃபேனில் இருக்க சுவிட்சை நிப்பாட்டலாமா, உங்கள் ஏரியாவில் நிப்பாட்டலாம்ல. அதுதான் இங்கே பண்ணுறோம். ட்ரங்கல் வேகாட்டம்னா ஹை அண்ட் எங்கே இருக்குது உள்ளார என்டர் ஆகணும்னா முட்டவனுக்குள்ளார ஒன்ஸ் இட் என்டர் ஆனே யூ டிவைட். Once the vagus enters into the abdomen, you divide both the trunk. இதுதான் ட்ரங்கல் வேகாட்டமி. இது பார்க்க ட்ரங்கல் வேகாட்டமி. ரெண்டாவது என்ன பண்றோம் அப்படின்னா it gives the hepatic branch and celiac branch. ரெண்டு branch கொடுக்கும்னு சொல்றாங்க. hepatic branch supplies the biliary system, அதாவது gall bladder, complete biliary system எல்லாமே அதுதான் சப்ளை பண்ணும். அப்படின்னு என்ன பண்ணுது? மொட்டிலிட்டி. இப்போ gall bladder கண்ட்ராக்ட் பண்றது, பைல் வந்து க்ளீன் பண்றது, இது எல்லாமே hepatic branch. celiac branch எதை சப்ளை பண்ணும்? ஸ்மால் பவுலோட மொட்டிலிட்டி. புரியுதா? இப்போ இது ரெண்டு என்ன ஆகும்? இப்போ ட்ரங்கல் வேகாட்டமி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இந்த பிரான்ச் ரெண்டும் கொடுக்கறதுக்கு முன்னாடி மேலே கட் பண்ணிட்டா என்ன ஆகும்? மெயின் சுவிட்ச் ஞாபகம். காலில் இருக்கிற பிராணை மட்டும் ஆஃப் பண்ணணும்னா அதை மட்டும் ஆஃப் பண்ணா பரவாயில்ல. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ண வீடு ஃபுல்லாக போயிடுமா? அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அப்டமனுக்குள்ளார இருக்கு எல்லாமே, போத் பிலியரி சிஸ்டம், ஸ்மால் போலோட மொட்டிலிட்டி எல்லாமே ஹேம்பர் ஆகிடும் if you do a truncal vagotomy. அதனால என்ன பண்ணா? they preserved the hepatic branch and the celiac branch. இப்போ என்ன பண்ணா? after preserving the hepatic branch and celiac branch, they divided the vagus and this you call it as selective vagotomy. You call it as
செலக்டிவ் வேகாட்டமி. இதெல்லாம் தப்பே பண்ணாத கரெக்டா சொல்ல தெரியும். After preserving the hepatic and the celiac branch, division of the vagus we call it as selective vagotomy. அப்ப ஸ்டொமக்கு மட்டும் full supply போயிருக்கு. செலக்டிவ் வேகாட்டமி பண்ணிட்டேன்னா ஸ்டொமக்கு மட்டும் full supply இருக்கு. ஆனா என்ன டிராபேக்? ஸ்டொமக்கு மட்டும் செலக்டிவ் வேகாட்டமி நீ பண்ணிடுற, ஒரு பேஷண்ட்டுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னு வச்சு இந்த பார்ட்டை கரெக்டா கற்றுக்க, புரியலன்னா திருப்பி நான் சொல்லித்தரேன். We say that apart from secretory function, it also has motor function of the stomach. Motor function என்னது? The pyloric antrum build, the pyloric antrum relax ஆகி close ஆகிறது, இது எல்லாமே governed by the vagus. புரியுதா? இப்போ இந்த வேகாட்டமி அப்படின்னு நம்ம சொல்றது வெறும் அப்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் கிடையாது. பாக்கி இருக்க 4 இண்டிகேஷன் சொன்னோம்ல, கோஆபரேஷன், ப்ளீடிங், இன்ட்ராக்டபிள் பெயின், இது எல்லாத்துக்குமே வைத்தியம் என்னன்னா வேகாட்டமி தான். ஏன்னா பிரைமரி இது வந்து ஆசிட் செக்ரீஷன் வந்து நீ ஸ்டாப் பண்ணணும், வேகாட்டமி தான் உனக்கு வந்து ட்ரீட்மெண்ட். இப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கும் நீ வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு வேகாட்டமி நீ செலக்ட் பண்ணி பண்ணணும். If you do a truncal vagotomy or if you do a selective vagotomy, the mobility of the stomach will be hampered. இது புரியுதா? ஆசிட் செக்ரீஷன் மட்டும் நிற்காம இந்த பைலோரஸோட ஓப்பனிங் க்ளோசரோட ஃபங்க்ஷனும் போயிடும். இது புரியுதா? புரியல? The role of vagus in stomach is 2. One is secretory function. Number 2 is motor function. அந்த மோட்டார் ஃபங்க்ஷன் எதுன்னா ஒரு பைலோரஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறது தான். இப்போ நீ ட்ரங்கல் அந்த செலக்டிவ் வேகாட்டமி பண்ண அப்படின்னா மொட்டிலிட்டி போயிடும். அந்த காலத்தில் ட்ரங்கல் செலக்டிவ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மொட்டிலிட்டி போயிட்டுனா என்ன பண்ணாங்க? பைலோரஸ் அப்படியே மூடிடும். மூடிட்டு என்ன பண்ணாங்க? ட்ரைனேஜ் ப்ரொசீஜர். ட்ரைனேஜ் ப்ரொசீஜர் என்ன? இந்த ஸ்டொமக் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக மூடிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணால் இங்கே கீழே இருக்கிற அந்த இதுக்கு நம்ம சீட்டு வந்து இப்படி ஒரு அனஸ்மோஸ் பண்ணலாம். இதுதான் வந்து 𝗵𝗵𝗏𝒂𝗃 கான்ட்ராக்ஷன் ட்ரைனேஜ் ப்ரொசீஜர். அப்போ நீ என்ன மனசில் வச்சுக்கணும்? whenever you do a truncal vagotomy or you do a selective vagotomy, drainage procedure is mandatory. புரியுதா? ரீசன் என்ன? பைலோரஸ் ஓப்பன் ஆகும் க்ளோஸும் ஆகாது. You do a truncal or you do a selective, drainage procedure is mandatory. இந்த ட்ரைனேஜ் ப்ரொசீஜர் இல்லாமல் இந்த மொட்டிலிட்டியை வந்து நீ ஏதாவது பண்ணி ப்ரிசர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஆசிட் பிரைமரி எங்கேயும் செக்ரீட் ஆகும். இந்த 3 பார்ட் ஃபண்டஸ், பாடி, பைலோரிக் ஆண்ட்ரம் சொன்னமே இந்த பிரைமரி ஆசிட் ப்ரொடியூசிங் செல்ல எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் ப்ரிடாமினன்ட்லி ஆன் த பாடி. ஸோ அவன் என்ன பண்ணான்? இந்த பைலோரஸ் ஏரியா மட்டும் they tried to preserve. So whatever this nerve of lethargy நம்ம சொல்கிறோம் பற்றிய டெர்மினல் எண்டு, they preserved all the nerve fibers that is entering into the pylorus, and then they started dividing the nerve that is entering into the body of the stomach plus near the lower end of the esophagus. இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? ஹைலி செலக்டிவ் வேகாட்டமி. இப்போ இந்த ஹைலி செலக்டிவ் வேகாட்டமி பண்ணோம்னா இந்த பைலோரஸோட மொட்டிலிட்டி ப்ரிசர்வ்ட் ஆகும். அப்போ உனக்கு ட்ரைனிங் ப்ரொசீஜர் வேணுமா? கிளியரா? ஸோ ஃபார் த கோஆபரேஷன், for bleeding, after treating the primary cause, perforation ஆச்சு, perforation க்ளோஸ் பண்ணணும். ப்ளீடிங் ஆச்சுன்னா ப்ளீடிங்கை நீ ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணி முடிச்சுட்டு இது ரெண்டுத்தோட காசே ஃபேக்டர் என்ன? ஹைப்பர் அசிடிட்டி. அப்போ அந்த ஆசிட் செக்ரீஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அந்த வேகாட்டமி பண்ணுறோம். பத்தில் கேட்டால் கிளியராக சொல்ல தெரியணும். நான் பெர்ஃபரேஷனை க்ளோஸ் பண்ணால் வெறும் வேகாட்டமி மட்டும் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. ஸோ இன்ட்ராக்டபிள் பெயின், பெர்ஃபரேஷன், ப்ளீடிங், இது மூணுக்கும் நீ என்ன வேகாட்டமி செலக்ட் பண்ணுவேன்னு கேட்டால் ஹைலி செலக்டிவ் வேகாட்டமி. ட்ரைனேஜ் ப்ரொசீஜர் வேணுமா? வேணாம். இப்போ நம்ம கேஸுக்கு gastric outlet obstruction என்ன பண்ணுவோம்? என்ன வேகாட்டமி பண்ணுவேன்னு கேட்பான். இது மூணுல நீ எது செலக்ட் பண்ணுற? இதுக்கு ட்ரைனேஜ் ப்ரொசீஜர் உனக்கு வேணுமா அப்படின்னு உனக்கு வைவால கேட்பான். என்ன சொல்லுவேன்?
இந்த gastric outlet obstructionக்கு நீ drainage procedure பண்ணணும். Irrespective of what 𝗏𝒂𝒃 you are going to do, already there is an obstruction. You need the stomach to be drained. அப்போ gastrogenostomy கண்டிப்பா பண்ணி ஆகணும். அதனால நீ எந்த 𝗏𝒂𝒃 வேணாலும் நீ பண்ணலாம். புரியுதா? கான்செப்ட் புரியுதா? Already there is an existing obstruction. So definitely you need a drainage procedure. என்ன drainage procedure? gastrogenostomy நீ பண்ணணும். அப்போ நீ எந்த 𝗏𝒂𝒃 வேணாலும் நீ பண்ணலாம். பட் நார்மலாக commonly practiced is frontal 𝗏𝒂𝒃 and gastrogenostomy previously. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? they go for highly selective 𝗏𝒂𝒃. பரீட்சையில் என்ன சொல்லணும்? ப்ரீவியஸ் தான் frontal 𝗏𝒂𝒃. அதனால திருப்பி அதே போட்டேன். frontal 𝗏𝒂𝒃 இது posterior gastrogenostomy எல்லா ஊர்லேயும் கொடுத்துருக்கோம். பட் தப்பு. The concept is changed. போஸ்டீரியராக தான் போய் நீ வைக்கணும். அந்த உன்னோட மணிப்பால் படிச்சிருப்பீங்க. பிடி ரிங்னு ஒரு கான்செப்ட் ஒன்று கொடுத்துருப்பான். பிடி ரிங் அப்படின்னு ஒன்று போட்டு போஸ்டீரியர் வெர்டிக்கல் ரெட்ரோகோலிக் ஐசோபெரிஸ்டால்டிக் நோ லூப் கேஸ்ட்ரோஜெனோஸ்டமின்னு கொடுத்துருப்பான். பிடி ரிங்னு கொடுத்துருப்பான். பட் அந்த கான்செப்ட் சேம் தான். ஒன்றே ஒன்று என்ன, நீ ஸ்டொமக்கோட வேகல் சப்ளையை கட் பண்ணுறப்போ மொட்டிலிட்டி போயிடும். ஸ்டொமக் பிகம்ஸ் த டார்மண்ட் ஆர்கனாக போயிடும். அப்போ என்ன, யூ ஹாவ் டு டூ த அனஸ்டமோசிஸ் அட் த டிபெண்டன்ட் பார்ட். அவ்வளோதான் கான்செப்ட். யூ ஹாவ் டு டூ த அனஸ்டமோசிஸ் அட் த டிபெண்டன்ட் பார்ட். அவ்வளோதான் கான்செப்ட். ரெண்டாவது, நவ் யூ ஹாவ் டு டூ அ ஹைலி செலக்டிவ் 𝗏𝒂𝒃. ஏன்னா பிலியரி மொட்டிலிட்டி எல்லாம் போகிறதுனால the newer concept is you do a highly selective 𝗏𝒂𝒃 and you do a gastrogenostomy. அவ்வளோதான். அப்ரேஷனுக்காக தான் gastrogenostomy நம்ம பண்ணுறோம். புரிஞ்சுதா? பரீட்சையில் என்ன சொல்லுவா, என்ன ட்ரீட்மெண்ட் கேட்டால் highly selective 𝗏𝒂𝒃 and for obstruction I will go for gastrogenostomy. அவ்வளோதான். இதுக்கு மேலே அவன் வந்துட்டு கேட்கணும்னா டைப் ஆஃப் 𝗏𝒂𝒃 தான் கேட்பான். முடிஞ்சு. அடுத்தது பைலோரிக் ஆன்ட்ரல் க்ரோத். இந்த போஸ்ட் கேஸ்ட்ரிக் பேஷண்ட்ஸ்லாம் நான் கடைசியில் நான் சொல்லுவேன். இப்போ உனக்கு ஒரு பைலோரிக் ஆன்ட்ரல் க்ரோத் கார்சினோமா ஆஃப் த ஸ்டமக் இருக்கு அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வெறும் அப்பர் ஜிஎஸ்கோபியோட நிப்பாட்டி இருக்கும். பட் இங்கே நான் என்ன சேர்த்துருக்கேன், அண்டு பயாப்சி மறந்துடக்கூடாது. அண்ட் அப்பர் ஜிஐ என்டாஸ்கோபி அண்ட் ஐ வில் டூ அ பயாப்சி. அப்போ என்ன பண்ணுவோம், டைரக்ட் விசுவலைசேஷன் ஆஃப் த டியூமர். அப்போ என்ன, எவ்வளோ தூரம் டியூமர் இருக்குது, எக்ஸ்டென்ட் ஆஃப் த டியூமரை நீ அசஸ் பண்ணணும். ப்ளஸ் நீ வந்து பயாப்சி எடுக்கணும். பயாப்சி எடுத்து என்ன பார்க்க போகிற, பயாப்சியில் இல்லை காமன் ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் என்ன பயாப்சியில் உனக்கு என்ன காமனாக கிடைக்கும், என்ன டைப் ஆஃப் கார்சினோமா, அடினோ கார்சினோமா. மொத்தம் 4-5 சொல்லணும். அடினோ கார்சினோமா, ஸ்குவாமஸ் கார்சினோமா. மோஸ்ட் காமன் வந்து அடினோ கார்சினோமா தான். ஃபர்ஸ்ட் அடினோ கார்சினோமா, ரெண்டாவது ஸ்குவாமஸ் கார்சினோமா, மூணாவது வந்து அடினோ ஸ்குவாமஸ் கார்சினோமா, நாலாவது லிம்போமா, அஞ்சாவது வந்து சிஸ்ட் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ஸ்டோமல் டியூமர். இது 5 கண்டிப்பாக யூஜி லெவலில் நீ சொல்லணும். இதில் காமனஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா அடினோ கார்சினோமா தான் காமன். அடினோ கார்சினோமா, ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, அடினோ ஸ்குவாமஸ், லிம்போமா, அதுக்கப்புறம் 5வது ஜிஸ்ட் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ஸ்டோமல் டியூமர். இது 5 கரெக்டாக எழுதி. லாரன்ஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்போம். லாரன்ஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்போம். 3 தான் படிச்சிருப்பீங்க பெத்தாலஜியில். டிஃப்யூஸ், இன்டெஸ்டைனல், அதர்வைஸ். இந்த 3 வார்த்தை மட்டும் சொன்னா போதும். டிஃப்யூஸ் டைப், இன்டெஸ்டைனல் டைப், அதர்ஸ். DIO அப்படின்னு படிச்சிருக்கீங்கன்னா பெத்தாலஜியில். டிஃப்யூஸ், இன்டெஸ்டைனல், இன்னொன்று வந்து அதர்ஸ். டிஃப்யூஸ்னா என்னது, ஃபுல்லாக எல்லாமே இன்வால்வ் ஆகிறதா எதில் வரும், கைனஸ் கார்சினோலாம் போட்டோம்னா அது வருமா. அடுத்தது 2 பிரிப்போம்ல, ஏர்லி கேஸ்ட்ரிக் கார்சினோமா, இன்னொன்று வந்து அட்வான்ஸ் கேஸ்ட்ரிக் கார்சினோமா. வாட் இஸ் மீன் பை ஏர்லி கேஸ்ட்ரிக் கார்சினோமான்னு உனக்கு கேட்பான் பரிசையில், சொல்ல தெரியும். என்னது, malignant cells involving the mucosa and submucosa.
with or without nodal involvement. இந்த வார்த்தையை கரெக்டாக சொல்லணும். malignancy involving the mucosa or submucosa with or without nodal involvement. அடுத்தது டைப்ஸ் கேட்பாங்க. மொத்தம் 3 டைப் நீ சொல்லணும். டைப் 1 அப்படின்னா ப்ரொட்ரூடிங். டைப் 2ல வந்து ஏசி இருக்குது. சூப்பர்ஃபிஷியல் எழுதிக்கோ. சூப்பர்ஃபிஷியல் எலிவேட்டட், இன்னும் வந்து ஃபிளாட் ஆர் டிப்ரஸ். மூணாவது வந்து எக்ஸ்கவேட். இந்த 2ல இருக்க எலிவேட்டருக்கும் ப்ரொட்ரூடிங்க்கும் என்ன பெரிய வித்தியாசம் நம்ம வைவால கேட்டான்னு சொல்லுவாங்க. மியூக்கோசாவோட திக்னஸோட டபுள் த சைஸ் மேலே போயிடுச்சுனால ப்ரொட்ரூட். புரியுதா? டபுள் த சைஸ் கீழே இருக்குன்னா எலிவேஷன். அதுதான் அந்த டிஸ்டிங்ஷன் கரெக்டாக அவனுக்கு சொல்ல தெரியும். சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்கவேட்டட். கிளியரா? சரி, போலாமா? அடுத்து வந்து போர்மேன்ஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. போர்மேன்ஸ் கிளாசிஃபிகேஷன் இதில் வார்த்தை தவறாமல் சொல்லணும். டைப் 1 polypoidal and well demarcated. Type 2 ulcerated with sharp demarcated edge. Type 3 ulcerated without definitive limit infiltrating the surrounding wall. Type 4 diffuse infiltrating without significant ulcer. The type 4 நால என்னன்னு கேட்டா நீ லைனிட்டஸ் பிளாஸ்டிக்கான சொல்றது. இதில் தான் உனக்கு கேள்வி. டைப் 4 அனலைஸ் பண்ணிடு. Diffuse infiltrating but without a significant ulcer. நல்லா ஞாபகத்துல கண்ணால பார்க்கறப்போ உனக்கு எந்த அல்சருமே கிடைக்காது. இதே இடத்துல உனக்கு வைவால ஒரு பிரச்சனை இருக்கும். நீ அப்பர்த்தி எண்டோஸ்கோப் நீ போட்டு பார்க்குற, டேரக்டாக நீ ஸ்டொமக்கில் என்ட்ராகிற. ஒரு பைலர் கண்ட்ரோல் ப்ரோட்டாலும் அவங்க என்ன ஃபைண்டிங் இருக்குங்க. அப்போ என்ன தெரியும் உனக்கு கண்ணில் என்ன தெரியும்? ஒன்ஸ் என்டர் இன்டு தி ஸ்டொமக் என்ன ஃபைண்டிங் தெரியும்னு உனக்கு என்ன சொல்லுவேன்? Patient presented with gastric outlet obstruction due to a pyloric canal growth. You put a endoscope inside the stomach. You enter the scope into the stomach. என்ன ஒன்று? Protruding mass. Mass protruding. புரியல சத்தமா? ஏன்னா இவ்வளோ நேரம் கத்தி கடைசி வெரி ஃபுட்டு ஸ்டேஷன் மறக்கக்கூடாது. ஒன்றும் ஃபுட்டு ஸ்டேஷன் தெரியும். ரெண்டாவது என்ன தெரியும்? பைலோரிக் கண்ட்ரோல் ரீஜன்ல என்ன தெரியும்? growth, அல்சரோப்ரோலிஃபரேட்டிவ் growth தெரியும். இப்போ இதே பேஷண்ட் வேலை செட்டேஷன் சொன்னா நீ என்ன பண்ற? அப்பர்த்தி எண்டோஸ்கோப் போடுற, ஒண்ணுமே தெரியும். கிளீனா இருக்கு. பட் ஸ்டொமக் இஸ் கம்ப்ளீட்லி கிளீன். ஜீவனத்துக்காரே போயிட்டு வந்துட்டேன். எப்படி கண்டுபிடிப்ப எண்டோஸ்கோப் கேட்பேன். ஒன்னும் யூ வில் நாட் see any ulcer. வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்? ப்ளையபிலிட்டி ஆஃப் ஸ்டொமக் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னால என்னது? டிஸ்டன்சபிள் கெப்பாசிட்டி. அப்போ நீ எப்போதுமே நம்ம எண்டோஸ்கோப் போடுறப்ப ஸ்கோப் இப்போ காட்டியிருக்காங்கல்ல, உனக்கு அந்த ஏர் இன்ஃப்ளேட் பண்ணாலும் ஸ்டொமக் டிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ பை எண்டோஸ்கோப் யூ ஆல்வேஸ் டிஸ்டன்ஸ் த ஸ்டொமக், யூ இன்சப்லேட் ஏர் ஸோ தட் த ஸ்டொமக் வில் டிஸ்டன்ஸ் அண்ட் யூ புட் அ சக்ஷன் ஆட்டோமேட்டிக்லி த ஸ்டொமக் வில் கொலாப்ஸ். இதுதான் அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ளையபிலிட்டி. இப்போ நீ இதை பண்ணுறதுக்கு எண்டோஸ்கோப்பிலே ட்ரை பண்ணாங்கன்னா இந்த ஸ்டொமக் வில் நாட் டிஸ்டன்ஸ். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க? வேரியம்லாம் பிடிச்சி பார்த்துட்டு லெதர் பாட்டில் ஸ்டொமக்லாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் அவுடேட்டட் பார்த்து நீ அப்பர்த்தி போட்டு பார்க்குறப்ப யூ கேன் நாட் அசஸ் த ப்ளையபிலிட்டி ஆஃப் த ஸ்டொமக் சொல்ல தெரியும். புரியுதா? ஃபுட்டு ஸ்டேஷஸை மறக்காத. கேஸ்ட்ரிக் அவுட் அப்டேஷன் சொன்னாங்கன்னா
எண்டாஸ்கோப்பில் என்ன ஃபைண்டிங் அப்படின்னா ட்விஸ்ட். அதில் உனக்கு வந்து டியூடர்முக்குள்ளே என்டர் ஆக முடியாது. இதில் நீ என்ன சொல்ற பைலோரிக் ஆண்ட்ரமில் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல தெரியும். ஏன் கடலில் கேட்போம் அப்படின்னா டைப் 4 இன்ஃபில்ட்ரேட்டிங் வித்தவுட் சிக்னிஃபிகன்ட் அல்சர் லைனிங் டிஸ்டன்ஸ். இதை நீ கரெக்டாக ஞாபகம் வைக்கணும். சரியா? Any malignancy, once you confirm your diagnosis, then you go for the metastatic workup. எங்கெல்லாம் உனக்கு வந்து ஸ்ப்ரெட் இருக்கு அப்படிங்கிறத நீ பார்க்கணும். எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்? ஸ்ப்ரெட் ஆகும். கடைசியில் கேட்டால் என்ன சொல்லுவது? Whenever you are asked for the metastasis, think immediately for mode of spread. Mode of spread அப்படின்னு கேட்டாலே என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் லோக்கல் ஸ்ப்ரெட் என்ன? லோக்கல் ஸ்ப்ரெட் என்ன, அடுத்து வாட் இஸ் ஹெமட்டோஜினஸ் ஸ்ப்ரெட் என்ன, லிம்பாட்டிக் ஸ்ப்ரெட் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியும். இது தெரிஞ்சாதான் உனக்கு ஸ்டமக்கில் எங்கெல்லாம் மெலிக்னன்சி வரலாம். ஒன்று யூ ஹேவ் அ பைலோரிக் ஆண்ட்ரம், ரெண்டாவது பாடியோட ஸ்டமக், இது கீழே இருக்க ஆர்கன் என்ன தரும்? இடத்துல என்ன ஆக்டிவிட்டி பண்ணா இன்னொரு இந்த டிரான்ஸ்ஃபர் கொலன்ல மீசோகொலன் இருக்குமா? மீசோகொலன்ல என்ன வெஸ்டல் ரன் ஆகும்? மிடில் கோலிக்கால். ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் ஸ்ப்ரெட். பைலோரிக் ஆண்ட்ரமில் டைரக்ட் கொஸ்டின் எதிர்பார்ப்பாங்க. லோக்கல் ஸ்ப்ரெட் ஆனால் எங்கெங்கெல்லாம் போகும்? மெலிக்னன்சி லோக்கல் ஸ்ப்ரெட்னா ஆல்வேஸ் இட் இன்ஃபில்ட்ரேட் போஸ்டீரியர்லி அப்படிங்கிறது தான். என்னது? ஹெட் ஆஃப் பேன்க்ரியாஸ். நம்பர் 1 ஹெட் ஆஃப் பேன்க்ரியாஸ். நம்பர் 2 under the middle colic vessel. மேலே நம்பர் 3 under the hepatic artery or under the celiac artery. கிளியரா புரிஞ்சுச்சா? கரெக்டாக அழகாக மனிதலாம். Locally, it can infiltrate onto the head of pancreas, into the transverse mesocolon, into the middle colic vessel, and number 3 onto the hepatic artery or onto the celiac trunk. இது வந்து எது? பைலோரிக் ஆண்ட்ரல் growth. பைலோரிக் ஆண்ட்ரல் growth. அடுத்தது பாடினா எங்க இன்ஃபில்ட்ரேட் ஆகும்? under the body of the pancreas, number 1. Number 2, it can even infiltrate onto the middle colic cell. Contest. Diaphragm. The cardiac the primary and எது சொல்லணும்? left dome of the diaphragm. இதெல்லாம் கேட்டால் டக்கு திருடுன்னு சொல்ல தெரியும். இது வந்து டைரக்ட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹெமட்டோஜினஸ் எங்க போகும்? அவ்வளோதான். லிவர் டைரக்டாக யூ கேன் ஹேவ் அ செகண்டரிஸ் ஆன் த லிவர். லிவர் செகண்டரிஸ் இருந்துச்சுன்னா அடுத்தது உனக்கு எப்படி கிளினிக்கல் எக்ஸிபிஷன் எப்படி வரும்? வெரி குட். யூ கெட் இட் ஆன் டு த அம்பிளிக்கல் நாடியூல். அம்பிளிக்கல் நாடியூல் சொல்ல தெரியும். செகண்டரிஸ் லிவர் அண்ட் அம்பிளிக்கல் நாடியூல் உனக்கு கிடைக்கும். ஹெமட்டோஜினஸ் ஸ்ப்ரெட். லிம்பாட்டிக் எங்க போகும்? 3 ஸ்டேஷன்ஸ் லிம்ஃபோட ஞாபகம் வைக்கணும். D1 குரூப், D2 குரூப், D3 குரூப். இந்த 3 நம்ம வந்து கேஸ்ட்ரெக்டமி சொல்றப்ப இந்த ப்ரிஃபிக்ஸ் ஒரு வார்த்தை போடும். D1 கேஸ்ட்ரெக்டமி, D2 கேஸ்ட்ரெக்டமி, D3 கேஸ்ட்ரெக்டமி போடும். இது எதுனா இந்த D1. ஜஸ்ட் உனக்கு ஐடியா மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப டீட்டெயிலாக உனக்கு ஃபுல்லாக போய் கேட்க மாட்டாங்க யூஜியில். கண்டிப்பாக D1 குரூப் உனக்கு கண்டிப்பாக தெரியும். D1 அப்படின்னா என்னன்னா பெரி கேஸ்ட்ரிக் நோட். அதை தான் வந்து நம்ம D1 அப்படின்னு சொல்லுவோம். இதில் நிறைய அதில் நம்பரிங் சொல்லுவோம். D1னா 1 to 6, D2னா 7 to 11, 12 to 16 வந்து D3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பேருக்கு எல்லா புக்ஸும் இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சு D1 அப்படின்னு நம்ம சொல்றது வந்து 1 to 6 அப்படின்னு நம்ம சொல்றோம். இது கண்டிப்பாக யூஜியில் தெரியும்.
புரியுதா? இது என்ன அப்படின்னா பெரி கேஸ்ட்ரிக் நோட், அதாவது ஸ்டொமக்கை சுற்றி உனக்கு நோட் இருக்குது, அதுதான் D1 ஸ்டேஜ் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் கார்டியாக் நோட், லெஃப்ட் கார்டியாக் நோட். இந்த கார்டியாக் ஜங்ஷன் ஓஜி ஜங்ஷன் சொல்றோம்ல, இது ரைட் கார்டியாக் லெஃப்ட் கார்டியாக். நம்பர் 3 வந்து நோட்ஸ் along the lesser curvature. நம்பர் 4 வந்து நோட்ஸ் along the greater curvature. நம்பர் 5 வந்து suprapyloric group of lymph nodes. நம்பர் 6 அப்படிங்கிறது infrapyloric group of lymph nodes. மொத்தம் 6. ரைட் கார்டியாக், லெஃப்ட் கார்டியாக், nodes along the lesser curvature of stomach, nodes along the greater curvature of stomach. அதுக்கப்புறம் suprapyloric group of lymph nodes, இன்னொன்று வந்து infrapyloric group of lymph nodes. இதான் வந்து என்ன சொல்றோம், D1 group of lymph nodes or perigastric nodes. D2 அப்படின்னா அடுத்த ஸ்டேஷன். இப்போ இங்க இருந்து எங்க போவோம், அடுத்த பிரைமரி வாஸ்குலேச்சர் என்ன இங்க இருக்கு, celiac constriction என்ன இருக்கு, nodes on the left gastric, nodes on the splenic artery area, nodes on the hepatic artery area. பிரைமரி ஆர்டீரியல் ஆர்டரி கிட்ட இருக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து D2 group of lymph nodes அப்படின்னு சொல்லுவோம். D3 அப்படிங்கிறது distant group of lymph nodes. distant groupனா எங்க எங்க வரும், 𝗨𝗏𝒂𝗏 வருதா, 𝗨𝗏𝒂𝗏. ரெட்ரோபெரிட்டோனல் group of lymph nodes இதெல்லாம் தான் D3 group of lymph nodes. உனக்கு வைவால என்ன கேட்பான் அப்படின்னா, இந்த lymphatic spread assessment வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, you always go one station ahead in your treatment. அதுதான் வார்த்தை சொல்லணும், one station ahead. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களோட சிடி ஸ்கேன் பண்ணி நோடல் ஸ்டேட்டஸ் நீ பார்க்குறப்போ பெரிகாஸ்ட்ரிக் நோட் இன்வால்வ்மெண்ட் இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்டேஷன் அகேட் போய் என்ன பண்ணணும், D1 + D2 நோட்ஸ் ரெண்டையுமே சேர்த்து எடுத்துட்டு வந்துடும். இப்போ நீ பரிசையில் என்ன சொல்லுவேன், D2 கேஸ்ட்ரிக்டமி. புரியுதா? D1 குரூப் சேர்த்து ஸ்டொமக்கையும் சேர்த்து எடுக்கிறோம்னா D1 கேஸ்ட்ரிக்டமி. D2 கேஸ்ட்ரிக்டமினா ஸ்டொமக் + D1 குரூப் ஆஃப் lymph node + D2 குரூப் ஆஃப் lymph node. D3 கேஸ்ட்ரிக்டமினா ஸ்டொமக் + D1, D2 and D3. இப்போ நீ சிடி ஸ்கேன் பார்க்குற, உனக்கு எங்கேயுமே நோடு ஸ்ப்ரெட்டே இல்லை, அப்போ என்ன கேஸ்ட்ரிக்டமி பண்ணணும்னு கேட்டால் D1 கேஸ்ட்ரிக்டமி. அண்டர்ஸ்டாண்ட், யூ ஆல்வேஸ் கோ ஒன் ஸ்டேஷன் அஹெட். அவ்வளோதான் சிம்பிள் பிரின்சிபல். லாஸ்ட் டிரான்ஸ்கிலோமிக் ஸ்ப்ரெட். இந்த மூணு இல்லாமல் ஒரு வார்த்தை டிரான்ஸ்கிலோமிக் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது எங்கே போகும், எலிமெண்ட் செல், ஜீரோ செல் வெளியே பிரீச் ஆகல வந்துட்டு எங்கே போகும், கோஸ் ஆன் டு த பெரிட்டோனியம். யூ கெட் த பெரிட்டோனியல் டெபாசிட். பெரிட்டோனியல் டெபாசிட்ஸ் இருக்குன்னா என்ன ஆகும், அசைட்டிஸ் வருமா, கிளினிக்கலி யூ கெட் அன் அசைட்டிஸ் ப்ளஸ் அங்கே உனக்கு செகண்டரி இது. இப்போ இந்த மெட்டாஸ்டாட்டிக் ஒர்க்கப் அப்போது உனக்கு என்ன உனக்கு வைவால கேட்போம் அப்படின்னா, வாட் ஆர் ஆல் த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு மெலிக்னன்சி அப்படின்னு கேட்போம். சொல்லுவோம், ஒரு கிளினிக்கலாக ஒரு CS1 பேஷண்ட் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கா இல்லையான்னு எப்படி சொல்லுவேன், சொன்னேன் ஜாண்டிஸ் தெரியும் ஒன்று, அடுத்து 𝗵𝗶𝒏𝒕𝒆𝒓 நோட், மூணாவது அம்பிளிக்கல் நாடியூல். கரெக்டாக ஆர்டரில் வந்து மறக்க மாட்டேன், ஜாண்டிஸ் பார்க்கணும், 𝗵𝗶𝒏𝒕𝒆𝒓 நோட் பார்க்கணும், மூணாவது அம்பிளிக்கல் நாடியூல் பார்க்கணும், நாலாவது வந்து என்ன பார்ப்பேன், அசைட்டிஸ் பார்க்கணும், அஞ்சாவது செகண்டரி லிவர் பார்க்கணும், ஆறாவது பெரெக்டல் எக்ஸாமினேஷனில் ப்ளூமர் ஷெல்ஃப், அதுதான் என்னது ரெக்டல் டெபாசிட். இதுதான் கிளினிக்கல் சைன்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் மெலிக்னன்சி. இது ஆல்மோஸ்ட் எல்லா மெலிக்னன்சிக்கும் நீ பார்த்தோன்னா கொஞ்சம் சிமிலராக தான் வரும். இதில் அந்த அம்பிளிக்கல் நாடியூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமன். இதில் இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க, அது யூசியில் பெருசாக மைண்ட் பண்ண மாட்டாங்க, லெஃப்ட் ஆர்குலர் நோடு, ஐரிஷ் நோடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை பற்றி நீ மைண்ட் பண்ணி ரைட்டா. இந்த பேஸ் வச்சு யூ கோ ஃபார் மெட்டாஸ்டாட்டிக் ஒர்க்கப். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், யூ டூ அல்ட்ராசவுண்ட் ஆஃப் தி அப்டமன். அல்ட்ராசவுண்ட் ஆஃப் அப்டமன் என்னென்ன பார்ப்பேன்னு கேட்பேன், என்னென்ன பார்ப்பேன் அல்ட்ராசவுண்ட் அப்டமன். வெரி குட். ஒன் அசைட்டிஸ், செகண்டரி லிவர். யூ கேன் see the ascites and secondary liver. இது ரெண்டும் நல்ல அல்ட்ராசவுண்ட்ல கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது 𝑝ECT அப்டமன் என்ன கண்டுபிடிக்கலாம், செகண்டரி லிவரையும் அசைட்டிஸையும் சேர்த்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். செகண்டரி லிவர்,
ascites but மெயினா என்னது நோடல் ஸ்டேட்டஸ் நாலாவது என்னது லோக்கல் இன்ஃபில்ட்ரேஷன் அஞ்சாவது வாஸ்குலர் இன்வேஷன் இந்த அஞ்சு வார்த்தையும் கண்டிப்பா நீ சொல்லணும் நோடல் ஸ்டேட்டஸ் லோக்கல் இன்ஃபில்ட்ரேஷன் ஆறாவது வாஸ்குலர் இன்வேஷன் லோக்கல் இன்ஃபில்ட்ரேஷன் எதை சொல்லணும் pancreas இன்ஃபில்ட்ரேட் பண்றது வாஸ்குலர் இன்வேஷன் என்ன சொல்லணும் மிடில் கோலிக் வெசல் ஆர் ஹெப்பாட்டிக் ஸோ அதனால பிளெயின் சிட்டியில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டுபிடிக்க முடியாது யூ நீட் அன் IV contrast ஸோ giving an IV contrast you cannot assess the vascular invasion இதெல்லாம் basic without giving an IV contrast you cannot assess the vascular invasion நான் chest x-ray எதுக்கு பண்ணுவோம் lung secondary இருக்கா diffuse malignant diffusion இருக்கா கண்டுபிடிக்கிறதுனால பண்ணுவோம் பட் it is very very rare secondary lung போகிறது அப்போ நீ என்ன பண்ணணும் மெட்டாஸ்டேட்டிக் ஒர்க்அப்க்கு அப்புறம் மெட்டாஸ்டேசிஸே இல்லை அப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட் மெட்டாஸ்டேசிஸ் இருக்கு அப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தான் அவனுக்கு தெரியணும் ஃபார் பைலோரிக் அண்டல் க்ரோத் அப்போ என்ன பண்ணுவோம் யூ ப்ரிப்பேர் த பேஷண்ட் பரீட்சையில் தயவுசெய்து எடுக்கணும் கேஸ்ட்ரெக்டமி சொல்லாது கேஸ்ட்ரிக் ஒரு காம்ப்ளெக்ஷனோட இருக்கான் பேஷண்ட் கண்டிப்பாக நீ ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன பண்ணணும் புட் த பேஷண்ட் ஆன் ரைஸ் டியூப் கேஸ்ட்ரிக் டீகம்ப்ரெஷன் இந்த வார்த்தையை தான் எதிர்பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரைஸ் டியூப் ஆஸ்பிரேஷன் and gastric decompression ரெண்டாவது correction of electrolyte abnormality or all the metabolic changes எந்த பூவா இருந்தாலும் preparation முக்கியம் preparation சொல்லாம surgery சொல்லாத சர்ஜரி அப்படின்னு சொன்னாலும் இதில் என்ன வார்த்தை எழுதினா சப்டோட்டல் கேஸ்ட்ரெக்டமி அப்படின்னு இதில் கொஞ்சம் கான்ட்ராவர்சி இதில் லோவர் பார்ஷல் கேஸ்ட்ரெக்டமின்னு ஒரு வார்டு இருக்குது சப்டோட்டல் இருக்குது டோட்டல் இருக்குது நிறையா இருக்குது பட் நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா whenever you are committing there is a pyloric growth or the growth in the body of the stomach subtotal gastrectomy fundusல growth இருக்கா total இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா the proximal 5 cm clearance ஒரு என்ன malignancy பவுல் எடுத்தினாலும் proximal and distal 5 cm clearance கொடுக்கணும் proximal நம்மளால கொடுக்க முடியும் வேற distal இங்கே பார்த்தீங்கன்னா டியோடம் வந்துடும் உடனே pyloric and growth மேக்ஸிமம் 1.5 to 2 cm தான் distal clearance நம்மளால கொடுக்க முடியும் இதெல்லாம் சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க பட் இல்லை அப்படின்னா வெறும் சப்டோட்டல் கேஸ்ட்ரெக்டமி சொன்னாலே ரொம்ப புரியுதா வாடி பைலோரிக் அண்டர் சப்டோட்டல் கேஸ்ட்ரெக்டமி அதுதான் ரிசெக்ஷன் எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் 𝑊1Y கேஸ்ட்ரோஜெனாஸ்டமி அன்னைக்கு சொல்லி படம் காட்டணும் ஞாபகம் இருக்கா ஒய் லூப் போட்டு ஹெப்பாட்டிக் வெஜினாஸ்டமி ஒய் போட்டு கொடுத்தா அதே போல தான் ஸ்டொமக்குக்கும் 𝑊1Y கேஸ்ட்ரோஜெனாஸ்டமி புரியுதா சிம்பிளாக அழகாக சொல்லிடணும் பதில் உனக்கு மெயினாக கேள்வி கூட அந்த இந்த மெட்டாஸ்டேசிஸ் ஏரியா எப்படி ஒர்க்அப் பண்ணுறது இதெல்லாம் கேட்கணும் இது ஈஸியாக சொல்லிடலாம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேஷண்ட் கரெக்டாக சொல்லணும் மெட்டபாலிக் சேஞ்சஸ் சொல்லணும் சர்ஜரி சப்டோட்டல் கேஸ்ட்ரெக்டமி இதில் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் போட்டுகள் D2 சப்டோட்டல் கேஸ்ட்ரெக்டமி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 𝑊1Y கேஸ்ட்ரோஜெனாஸ்டமி இதில் டவுட் இருக்கா அட்வான்ஸ்டு லீஷன் இப்போ இங்கே பார்த்தா இன்ஃபில்ட்ரேஷன் ஆயிருக்குன்னா ஆல்ரெடி பேஷண்ட்டுக்கு என்ன இருக்குது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது வாமிட்டிங்கில் இருக்கான் அப்போ அவனுக்கு என்ன பண்ணணும் யூ டு பாலியேட்டிவ் ஆன்டீரியர் கேஸ்ட்ரோஜெனாஸ்டமி இந்த இடத்துல தான் உனக்கு வைவாத கேட்போம் ஏன் ஆன்டீரியராக பண்ணணும் போஸ்டீரியராக பண்ணாங்க ஏன் ஆன்டீரியராக பண்ணணும் ஆல் malignancy will have a tendency to infiltrate posteriorly அப்போ என்ன ஆகும் போஸ்டீரியர் பண்ணா இது பண்ண அனஸ்டமோசிஸ் இன்ஃபில்ட்ரேட் ஆகி பிளாக் ஆகிடும் அதனால தான் யூ டு ஆன்டீரியர் கேஸ்ட்ரோஜெனாஸ்டமி and you give an adjunct chemotherapy. அவ்வளோதான் சிம்பிள் வேர்ட் AGJ anterior gastrojejunectomy for advanced lesion and you give a chemotherapy. Right. இப்போ கார்சினோமா பாடி ஆஃப் ஸ்டொமக் அப்படின்னா உனக்கு என்ன இந்த இடத்துல பெருசாக ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற பார்த்து வராது ஆனால் தெர் இஸ் நோ மெட்டபாலிக் சேஞ்சஸ் இருக்காது ஃபுட் ஸ்பேசஸ் எதுவுமே இருக்காது
So after you take an investigation by an upper GI endoscope, you take a biopsy, and automatically you prove to be a malignancy. Then you go for metastatic workup. Following metastatic workup, you do a subtotal gastrectomy or 𝑗𝗵𝗿 gastrectomy as a reconstruction. இதில் என்ன ஒரே ஒரு வார்த்தை கேட்போம் அப்படின்னா லைனடிஸ் பிளாஸ்டிக்கா பற்றி கேட்போம். லைனடிஸ் பிளாஸ்டிக்கா அப்படின்னா என்ன சொல்கிறோம்? எந்த அல்சருக்கும் ஒன்றுமே தெரியாது, ப்ளையபிலிட்டி மட்டும்தான் லாஸ் ஆகும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்போம். யூ ஹேவ் டு டேக் அ பயாப்சி, 4 குவாட்ரண்ட் பயாப்சி. எல்லா குவாட்ரண்ட்லையும் நீ போய் 4 குவாட்ரண்ட் பயாப்சி அண்ட் டீப்பர் பயாப்சி வந்து நீ போய் எடுக்கணும். 4 குவாட்ரண்ட் ஆஃப் த ஸ்டொமக்லேயே பயாப்சி எடுக்கணும். நீ ஒரு இடத்துல பயாப்சி எடுக்கணும், டீப்பர் குவாட்ரண்ட் டீப்பாக போய் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் தடவை ஒரு பயாப்சி, அதே இடத்துல 2வது பயாப்சி அப்படின்னா அந்த மஸ்குலர் வாழை போய் நம்மளால எடுக்க முடியும். ஸோ யூ டேக் அ 4 குவாட்ரண்ட் பயாப்சி. பட் இதில் நம்பர் ஆஃப் பயாப்சி எத்தனை எடுக்கணும்லாம் இருக்குது. பட் யூஜியில் 4 குவாட்ரண்ட் பயாப்சி மட்டும் சொல்லி போதும். லைனடிஸ் பிளாஸ்டிக்காக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது? என்ன கேஸ்ட்ரெக்டமி பண்ணுறது? டோட்டல். புரியுதா? For a growth in the fundus of stomach and லைனடிஸ் பிளாஸ்டிக்கா, you have to do a total gastrectomy. சப்டோட்டல்ங்கிற வார்த்தையே வராது. அப்போ எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்னு கேட்போம். எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது? எப்பெல்லாம் உனக்கு ரெமனன்ட் இருக்கோ அப்போ தான் ஸ்டொமக்கை போகணும். 𝑘𝗵𝒴𝗏. அந்த இடத்துல ஸ்டொமக்கே இல்லைன்னா என்ன ஆகும்? மேலே என்ன இருக்குது? 𝑗𝗵𝗿 எல்லா மெலிக்னன்ஸுக்கும் ரெசெக்ஷன் ப்ரொசீஜர் ப்ளஸ் ஹவ் யூ ரீகன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறத சொல்ல தெரியும். ஃபண்டஸ் சொன்ன மாதிரி டோட்டல் கேஸ்ட்ரெக்டமி, 𝗂𝗵𝗿 லாஸ்ட் வேர்டா போஸ்ட் கேஸ்ட்ரெக்டமி சிண்ட்ரோம். இதில் போஸ்ட் கேஸ்ட்ரெக்டமி சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னா உனக்கு இதுவும் இன்க்ளூட் ஆகும். ஆஃப்டர் ட்ரங்கல் வேகாட்டமி அண்ட் கேஸ்ட்ரெக்டமி என்ன வரும் அப்படின்னு சொல்லி இது ஸ்பெண்ட் 5 minutes டைம் இயர். இதில் என்ன அப்படின்னா உனக்கு ஷார்ட் நோட்ஸும் வந்துடும், ப்ளஸ் வைவாலையும் இதில் உனக்கு புரியலன்னா சப்டோட்டல் கேஸ்ட்ரெக்டமி பண்ணுற அப்படின்னா கீழே இருக்க பார்ட் ஆஃப் த பாடி ப்ளஸ் 𝗵𝗿 கேஸ்ட்ரெக்டமி எடுத்துரும். எடுத்துட்டு அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த அனஸ்மோஸ் பண்ண பரீட்சையில் ஒரு எக்ஸாமில் வரைஞ்சி காமிச்சது என்னன்னு கேட்டாலும் என்ன சொல்லுவோம்? 𝗔𝗿ன்னு சொல்லுவியா? தயவு செய்து 𝗔𝗿ன்னு சொல்லாத. இது பேர் என்னது? வெறும் 𝗵𝗵𝗿. இது அப்படியே பார்த்தோன்னா உனக்கு கேரியில் அப்புறம் சொல்லியிருப்பாங்க. 𝗵𝗵𝗿 போடுங்க, 𝗵𝗵𝗿 சொல்லியிருக்காங்கன்னா 𝗵𝗵𝗿 1ன்னு ஒன்று இருக்கும், 2ன்னு ஒன்று இருக்கும். அதுதான் அந்த பாலியா கேஸ்ட்ரெக்டமி அப்படின்னு சொல்கிறது. 𝗵𝗵𝗿 2 அப்படின்னா இதுதான். என்ன சிம்பிள் பேசிக் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். 𝗵𝗵𝗿 1 ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் 𝗵𝗵𝗿 2 ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா சிம்பிளாக அழகாக ஞாபகம் இருக்கும். எப்போ ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டொமக்கை எடுத்துட்டு திருப்பி சேம் அனாட்டமிக்கல் கண்டினியூட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். யூ ஆர் மெயின்டைனிங் த சேம் அனாட்டமிக்கல் கண்டினியூட்டி. அப்படின்னா என்ன? ஸ்டொமக்கு அடுத்தது என்ன இருக்கணும்? டியோடினம் இருக்கணும். அப்படின்னா கேஸ்ட்ரோடியோடினாஸ்டமி என்ன எப்போ அனஸ்மோஸ் பண்ணுறோமோ தட் யூ கால் இட் அஸ் 𝗵𝗏. புரியுதா? எப்போ யூ ஆர் நாட் மெயின்டைனிங் அன் அனாட்டமிக்கல் கண்டினியூட்டி அப்போ என்ன பண்ணுறோம்? அனஸ்மோசிஸ் ஜெஜினம் டியோடினம் அப்படியே ஸ்டொமக்கை க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்போ இது என்ன? புரியுதா? குழப்பிக்கவே குழப்பிக்காது. மெயின்டைனிங் தி அனாட்டமிக்கல் கண்டினியூட்டி இஸ் 𝗵𝗵𝗿 1. Where you are not maintaining the anatomical continuity is 𝗵𝗵𝗿 2. இப்போ ஃபைல் எங்கேருந்து வருது? இங்கே செகண்ட் பார்ட்டில் வருது. ஃபைல் என்ன பண்ணோம்? go into the stomach, inside the stomach, and then it will go. புரியுதா? ஃபைல் எங்கே போட்டு போயிட்டா ஃபைல் போய் ஸ்டொமக்கில் என்ன பண்ணி இரிட்டேட் பண்ணிச்சா என்ன ஆகும்? வெரி குட். ஃபைல் ரிஃப்ளெக்ஸ்
gastritis. இதுதான் post gastrectomy or any reconstructive syndrome first evolve ஆனது எது அப்படின்னு பார்த்தோம்னா bile reflux gastritis. புரியுதா? எப்படி வருதுன்னு புரியுதா? bile reflux gastritis. இதை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன பிரைமரியா உன்னோட வந்து பைல் வந்து அங்கே போகக்கூடாது, பைல் வந்து அங்கே போகக்கூடாது. இப்போ அந்த பைல் அங்கே போகக்கூடாதுன்னா என்னன்னா தென் ஒன்லி தே பார்ட் த 𝗶𝗏𝗏 anastomosis. அந்த லிம்பை என்ன பண்றான், கீழே வர்றத ஒரு இடத்துல இந்த இடத்துல டிவைட் பண்ணும். டிவைடட் ஜெஜினம் ஆஃப் 30 சென்டிமீட்டர் 15 to 30 சென்டிமீட்டர். இந்த லூப் மேலே எடுத்து போயிடும், இந்த லூப் மேலே எடுத்து போயிட்டு anastomosis. இந்த மேலே ஜெஜினம் என்ன பைல் நேரம் என்ன பண்ணும், ஸ்டமக்குக்கே போகாது, இது இல்லையா பைல் எக்ஸ்ட்ரா ஆகிடும், புட்டிங்க மேலே இங்கே வந்துடும். This is how the 𝗶𝗏𝗏 evolved. புரியுதா? பட் இதில் என்ன போஸ்ட் கேஸ்ட்ரிக் சிண்ட்ரோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 டம்பிங் சிண்ட்ரோம். நிறைய தியரி சிம்பிளாக ஆகும். டம்பிங் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த டம்பிங்ல ஏர்லி டம்பிங் லேட் டம்பிங் அப்படின்றது, ஏர்லி டம்பிங் லேட் டம்பிங் அப்படின்றது கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீ நார்மலாக சாப்பிட்டோன்னா நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு பழம் எடுக்கணும் நம்மளோட படிக்கிறப்ப என்ன சொன்னோம், இட் வில் பி ரீடைன் இன்டு த ஸ்டமக் அப்படின்னு சொன்னோமா. ஸ்டமக்லேயே ரீடைன் ஆகும், கைலோரிக் கேண்டல் சுற்றும், அங்கே ஒரு பார்ட்டி டைஜஷன் நடக்கும். 1 மணி நேரம் கழிச்சு தான் என்ன பண்ணும், வான் கொடுத்து இங்கே உனக்கு கைலோரஸ்லாம் இருக்கா, இந்த ஸ்டமக்கில் எதுவும் இருக்குமா, இருக்காது. அப்போ என்ன, ஃபுட் வில் டைரக்ட்லி என்டர் இன்டு த ஸ்மால் போல். கான்செப்ட் புரியுதா? நார்மலி வாட் எவர் வி ஆர் இன்டேக்கிங் இஸ் மோர் ஆஃப் கார்போஹைட்ரேட் விச் ஹாவ் ஹை ஆஸ்மோலாரிட்டி, ஹை ஆஸ்மோலாரிட்டி. அதோட என்ன பண்ணும், பவுல் ஸ்மால் பவுல் என்ட்ரு ஆகும். என்ட்ராக்ஷன் என்ன ஆகும், because of high osmolarity, the small bowel will try to make it into isotonic. High osmolarity இருக்கிறத ஐசோடோனிக்கா மாற்ற பார்க்கும். ஐசோடோனிக்கா மாற்றணும்னா என்ன பண்ணணும், உடம்புல எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா அதர் fluid இருக்கோ you will have a good fluid shift into the small bowel. The shifting of fluid will produce the vasoactive symptoms. இப்போ என்ன பண்ணும், the tiredness, palpitation அந்த இதெல்லாம் ஃபுல்லாக வர ஆரம்பிக்கும். புரியுதா? இதுதான் ஏர்லி டம்பிங். ஏர்லி டம்பிங்னா ஹை லோடு இருக்கும், அந்த ஹை லோட ஐசோடோனிக்கா மாத்துறது இருக்கு பத்தியா, இதுதான் ஏர்லி டம்பிங். இதை எப்படி நீ வைத்தியம் பார்க்கலாம், ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட்றத என்ன பண்ண சொல்லணும், 6 தடவை சாப்பிடு, 7 தடவை சாப்பிடு. ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ். லேட் டம்பிங் அப்படின்னா என்னன்னு தெரியும். இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் போய் ஸ்மால் பவுலில் விழுந்த உடனே பேன்க்ரியாஸ் என்ன பண்ணும், அவ்வளோ லோடு இருந்துச்சுன்னா இன்சுலின் என்ன பண்ணும், தள்ளு குடிக்கும். இன்சுலின் வில் செக்ரீட் இந்த பேன்க்ரியாஸ் பார்த்தா ஹை அமௌண்ட். பட் ஸ்மால் பவுலில் அவ்வளோ நேரம் ஃபுட்டு இருக்கும் போது தரத்தரம் கீழே தண்ணியில் இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஹை இன்சுலின் வந்து வேஸ்ட்டாக நிற்குமா, என்ன பண்ணும், ப்ரொடியூசஸ் a drastic hypoglycemia. That hypoglycemia is called as late dumping. நிறைய தியரி இருக்கு, பட் சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா early dumping is because of high osmotic load, late dumping is because of hypoglycemia. ஏன்னா வைவால கேட்டா டக் டக்னு அடிக்கணும். So early dumping, late dumping, alkaline reflux gastritis 3 முடிச்சிட்டோம். அடுத்த 2 ஈஸி, apparent loop syndrome, apparent loop syndrome அப்படி ஞாபகம். apparent loop syndrome and apparent loop syndrome. இதுதான் அந்த முன்னாடி போட்ட அந்த ஜிடிஏ வரணும்ல, கேஸ்ட்ரோஜெனிக் வரணுமா. இப்போ இதுக்கு எது லூப், இப்போ இது லூப். apparent loop, apparent loop வந்து கிங் காட்சி அப்படின்னு வச்சுக்கீங்க, என்ன apparent loop syndrome சொல்லுவோம். apparent loop கிங் காட்சினா அதுக்கு பேர் apparent loop syndrome. அவ்வளோதான். alkaline reflux gastritis, early dumping, late dumping, apparent loop syndrome, apparent loop syndrome. And last வந்து
நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அதை மட்டும் கரெக்டாக எழுதி வச்சுக்கோம். சாப்பிட்டு பயிலாக இருக்குன்னு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியில் ஒரு ஸ்டமக் எடுத்துட்டோம்னா அங்கே என்ன இருக்காது, இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் வருமா வராது. ஆட்டோமேட்டிக்லி கோ ஃபார் அனீமியா, தட் இஸ் அயன் டெஃபிஷியன்சி அனீமியா அண்ட் மெகலோபிளாஸ்டிக். ரெண்டாவது ஸ்டமக் போயிட்டுனா அங்கே என்ன ஆகும், பயில் கரெக்டாக அந்த இடத்துல மிக்சிங் கரெக்டாக நடக்குமா நடக்காது. ஸோ ஃபேட் அப்சார்ப்ஷன் வந்து கரெக்டாக இருக்காது, கிரியேட்டூரியாக இருக்கும். லாஸ்ட்டு கால்சியம் அப்சார்ப்ஷனும் போயிடும். ஏன்னா பைலிங் கரெக்டாக இல்லாதனால இது கெட் ஆஸ்டியோபரோசிஸ் அண்ட் ஆஸ்டியோமலைசேஷன். சமம். இதில் எது சந்தேகம் இருக்கா? 3 கேஸ் இதில் முடிச்சிருக்கோம். கார்னிக் டியூனல் கேஸ், பைலர் கண்ட்ரோல் க்ரோத், பாடி ஆஃப் ஸ்டமக் எபிகாஸ்டிக் நம்ஸோட கேஸ். எது சந்தேகம் இருக்கு? அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்ல நான் ஆல்ரெடி பார்ட்லி அங்கங்கே டச் பண்ணி முடிச்சிருப்பேன். அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டமக்ல எப்படி ஒரு 2 ஃபைண்டிங். அப்டமன் கேஸ் ஈஸி. அக்கறை எல்லாரும் கஷ்டம் சொல்லுவாங்க. அப்டமன் கேஸ் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடும். அப்டமன் ஒரு கிடக்குன்னு சொல்லி பரிதாபப்படுத்துவாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நம்ம ஹிஸ்ட்ரி எழுதுறது வந்து ஈஸி. எக்ஸாமினேஷனை நீ பார்க்க போகிறது ஈஸி. ஸ்டமக் கேஸ்னால் 2 தான். ஒன்று விசிபிள் கேஸ்ட்ரிக் பெர்சாஸ் மட்டும்தான் அவனை ஃபைண்டிங்கு. ரெண்டாவது லம்ப் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பெல்லிங் எப்படி எழுதக்கூடிய லம்ப், அவ்வளோதான். அதே போல் அப்டேட்டிவ் ஜாண்டிஸ் கேஸ் வந்தாலும் பயங்கர ஈஸி. மஞ்சளாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கிலீஷ் டிஸ்பிளேஷன் அந்த இன்ட்ரெஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ரெண்டாவது கால் பிளாடர் அந்த கல்புல இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். 2 தான் உனக்கு ஸ்டாலியன் ஃபீச்சர் கிளினிக்கல் பாயிண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறது அதுதான். இந்த 2 வச்சு தான் உன் டயக்னோசிஸ் பண்ணிட்டு போகும். புரியுதா? இந்த 2ஐயும் எழுதலாம்னா நீ அப்படி தான் எழுதுறது. ஐயில் மஞ்சள் கலராக இருக்கான்னு கண்டுபிடிக்கிற எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் ஆஃப் த ஸ்க்ளீரா. அங்கே வந்து கன்ஜெக்டிவான சொல்லி மறந்து வாங்கிறாரு. ஸ்க்ளீரா கன்ஜெக்டிவ் டிரான்ஸ்பரண்ட் எங்கே டெபாசிட் ஆகணும் ஸ்க்ளீரான்னு சொல்லுறது. வேறு எங்கெல்லாம் ஜாண்டிஸ் பார்ப்பேன், எங்கெல்லாம் பார்ப்பேன் ஃப்ளோர் ஆஃப் த மவுத், அதாவது மியூக்கஸ் மெம்பரேன் அண்ட் ஸ்கின் பார்க்கணும். மியூக்கஸ் மெம்பரேன்னா ஃப்ளோர் ஆஃப் மவுத் ப்ளஸ் ஓரல் மக்கள் மியூக்கஸ் தான் காமன் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். ப்ளஸ் கால் பிளாடர் ரைட் ஹைப்போமான்ட்ரேட்டில் பால்போப்ளா இருக்கா இல்லையா. கால் பிளாடர் பால்போப்ளா இருந்தால் மெலிக்னன்சின்னு கொடுக்க போகிறேன். கால் பிளாடர் பால்போப்ளா இல்லை அப்படின்னா ஸ்டோன் டிசீஸ்ன்னு கொடுக்க போகிறேன். பொருவாசின் லா வச்சு அனாட்டமியை இந்த படத்தை நிறைய தெரியணும். அட்லீஸ்ட் 2 பைல் டக்ட், ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட், லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட். ரெண்டாவது காமன் ஹெப்பாட்டிக் டக்ட், ஸ்பெசிபிக் டக்ட் என்ட்ரி. இந்த டியோட் இந்த சிபிடியோட பார்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, வரைய சொல்லுவாங்க. டியோடனம்க்கு மேலே இருந்தால் சுப்ரோடியோனம், டியோனம் பின்னாடி போது ரெட்ரோடியோனம். பேன்க்ரியாஸ் கீழே வந்து இன்ட்ரா, அதுக்கப்புறம் இன்ட்ரா பேன்க்ரியாஸ். பேன்க்ரியாஸ் வந்ததுக்கப்புறம் பேன்க்ரைட்டிக் டக்டோட சேர்ந்து டியோனல் சாப்பிடலாம். ஏற்கனவே எதுவும் பார்க்கணும். பிலிருபின் மெட்டபாலிசம் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நடந்திருக்கேன். பிளட் ஃபேஸ், ஹெப்பாட்டிக் ஃபேஸ், இன்டெஸ்டினல் ஃபேஸ் தான் தெரியும். கோலிஸ்டேசிஸ் அப்படின்னு என்ன? கோலிஸ்டேசிஸ்னா என்ன? There is an obstruction of the bile to the intestine. உங்களோட பிரைமரி பெத்தாலஜி என்ன? பைல் டக்ட்ல இருக்க பைல் டியோடினம்குள்ளார போகலை. அதுதான் நீங்கள் வந்து ஞாபகம் வைக்கணும். இதுக்கு காஸ்ட் இது இந்த கொஞ்சம் படத்தை பார்க்காது. இதை நான் கடைசியில் கொண்டு வரும் கடைசி சொன்னாங்க. இதில் என்ன காஸ்ட் அப்படிங்கிறத மட்டும்தான் நீ ஐடென்டிஃபை பண்ணணும். இன்ட்ரா லியூமினல் அப்படின்னா ஃபஸ்ட்டு காஸ்ட் என்ன ஞாபகம் வைக்கணும்? ஸ்டோன். ஆன் த வால் அப்படின்னா என்ன ஞாபகம் வைக்கணும்? பெரியாம்பேரி காரணமா. எக்ஸ்ட்ரேனியஸாக இருக்குது அப்படின்னா என்ன வரணும்? கார்சினோம் அரைசிங் ஃப்ரம் த ஹெட் ஆஃப் த பேன்க்ரியாஸ். இன்னொன்று கார்சினோமாலஜி ஸ்டமக் வித் 𝑘𝗏. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். டேரக்டாக கேஸ் பண்ண என்ன
நான் இதையும் நிறைய ஓட்டினேன். ஜாண்டிஸ் yellowish discoloration of the eye, யூரின்லையும் நான் நேற்று நடந்துக்கிட்ட ப்ராக்ரஸிவ் இன்டர்மிட்டன்ட் வேக்சினேஷன் வீனிங் பேட்டர்ன். ப்ராக்ரஸிவ் எதில் இருக்கும்? கார்சினோமா ஆஃப் தி ரெட் இன்டர்மிட்டன்ட் CBD ஸ்டோன். வேக்சின் அண்ட் வீனிங் தெரியாமல் இருக்காங்க. எப்போ உனக்கு வந்து இன்டர்மிட்டன்ட் பெயின் எப்போ கிடைக்கும்? CBD ஸ்டோன். டாக் போட்டு ட்ரையாட ஞாபகம் வைக்கணும். இன்டர்மிட்டன்ட் பெயின், இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் அண்ட் இன்டர்மிட்டன்ட் ஜாண்டிஸ். எப்போ உனக்கு கண்டினியூஸ் பெயின் எப்போ வரும்? கண்டினியூஸ் பெயின் எப்போ வரும்? ரேடியேட்டிங் டு பேக் வந்து உனக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கிறேன். வெரி குட். கார்சினோமா head of the pancreas or a pyloric artery growth infiltrating the head of pancreas. That is the radiating type of pain. இதுதான் வைவால கரெக்டாக சொல்ல தெரியும். மூணாவது ஃபீவர். எப்போ உனக்கு இன்டர்மிட்டன்ட் ஆகுது, எப்போ கண்டினியூஸ் ஆகும்? எப்போ இன்டர்மிட்டன்ட் ஆகுது? வெரி குட். CBD. இந்த பிக்சர்லேயே டாக்டர் பேரை கொண்டு வந்துடணும். இன்டர்மிட்டன்ட் ஜாண்டிஸ், இன்டர்மிட்டன்ட் பெயின், இன்டர்மிட்டன்ட் ஃபீவர், CBD ஸ்டோன். கண்டினியூஸ் எப்போ வரும்? எப்போ கண்டினியூஸ்? ஒரு அப்செக்டிவ் ஜாண்டிஸ் கேஸில் ஒரு பேஷண்ட் கண்டினியூஸாக ஃபீவர் இருக்குது, சிம்டம் ட்ரைவர் வைவால் டேரக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, தெரியாமல் ஃபியூவர் நெக்ரோசிஸ்னால ஃபீவர் ஆகும். அது எப்போ இருந்தாலும் நெக்ரோஸ் ஆகும்போது கண்டினியூஸாக இருக்கும். Secondary infection. There is a complete stasis. Translocation of bacteria produces what? 𝗧𝗏𝗃. இந்த வார்த்தை பரிச்சையில சொல்லணும். 𝗧𝗏𝗃 இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் ஃபீவர் இருக்கு. இதுதான் இந்த இதுலேயே 5-6 கொஸ்டின் நீ பதில் சொல்லிருக்கான் திருவிழா. இந்த அடுத்து இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே நீ எழுத போற. ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளேக்லர் ஸ்கூல்ஸ் இருக்கு, ஜெனரலைஸ்ட் ஹிஸ்ட்ரி, பிளாக் டாரி ஸ்கூல், இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வாமிட்டிங், லாஸ் ஆஃப் வெயிட் ஆப்படைட், ரெக்கரண்ட் சிமிலர் எபிசோட்ஸ் ஆஃப் இல்னஸ், இதெல்லாம் கேட்கணும். இது ஒன்றுலையும் கண்டிப்பாக வைவா கொஸ்டின் இருக்கு. Why you get clay colored stool? சொல்லுவோம். நார்மலா எப்போ ஸ்கூலோட கலர் எல்லோ கலர் எதனால வருது? அப்போ இன்டெஸ்டினல் ஃபேஸ் ஆஃப் பிலிரூபின் நடந்துச்சுன்னா தான் உனக்கு 𝗪𝒏𝒄 ப்ரொடக்ஷன் இருக்கும். பைலே டியோடம் என்டர் ஆகலன்னு என்ன இருக்கும்? யூ டோன்ட் ஹேவ் அன் இன்டெஸ்டினல் ஃபேஸ், யூ டோன்ட் ஹேவ் பிலிரூபின் ப்ரொடக்ஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? பிக்மெண்ட் வரலன்னா என்ன ஆகும்? கிளே கலர். அடுத்து என்ன சொல்லணும்? ஆப்சென்ட் intestinal phase of bilirubin metabolism. That means you don't have a bile that enter into the duodenum. Absent intestinal phase of bilirubin metabolism. Then generalized itching. எதனால வரும்? That's generalized uveitis. Deposition of bile salts and liquids onto the hair follicle. Deposition of bile salts onto the hair follicle produces generalized itching. இதெல்லாம் தப்பே பண்ணாத, டைரக்டாக சொல்லிடணும். கேட்ட உடனே பட்டு சொல்லணும். அதெல்லாம் when you get generalized itching அந்த கேட். black tarry stools எப்போ வரும்? when you get a black tarry stools or மெலினான்னு கேட்டால் 2 பதில் சொல்லணும். வெரி குட். ஒன்று பெரியாம்பலர் கார்சினோமா, இன்னொன்று வெரி குட் CS ஸ்டமக், அட்வான்ஸ் கார்சினோமா ஆஃப் தி ஸ்டமக் வித் 𝗃𝗃 செகண்டரி இருக்கிறப்ப CS ஸ்டமக்ல கண்டிப்பாக மெலினா இருக்கும்ல. Vomiting. When you get vomiting, say head of pancreas compressing on the D1 or SCS stomach, pyloric artery, advanced carcinoma stomach. பாக்கி இது ரெண்டு ஈஸியாக சொல்லிடுவார். லாஸ் ஆஃப் வெயிட், லாஸ் ஆஃப் appetite, malignancy சொல்லிடுவார். ரெக்கரண்ட் எபிசோட் ஆஃப் சிமிலர் இல்னஸ் எதில் வரும்? வெரி குட். இன்டர்மிட்டன்ட் ஜாண்டிஸ், ஸ்டோன் டிசீஸ். அவ்வளோதான். இந்த ஸ்லைடில் சந்தேகம் இருக்கா?
நல்லா ஞாபகம் இந்த எக்ஸாமில் நீ எப்படி பார்க்குறேன்னு பார்ப்பான். அப்பர் ஐடியில கொடுத்துட்டு பேஷண்ட்டை யூ லுக் டவுன் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் கிளியராக எக்ஸ்போஸ் ஆகும். யூ வில் ஏபிள் டு சீ டிபிக்கல் எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் ஆஃப் த ஸ்பீடா. ஏன்னா 2 எக்ஸாமினேஷன் தான் பார்க்க போகிறோம். அப்படி பேஷண்ட் சொத்தியான அவன் கண்டிப்பாக பார்ப்பான். புரியுதா? அப்பரை இதில் லிஃப்ட் பண்ணிட்டு பேஷண்ட்டை கீழே போகும். இப்போ இங்கே படுத்துருக்காங்கன்னா ஐயா அவங்க பாதத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் லிஃப்ட் பண்ணி பார்க்கணும். ஆட்டோமேட்டிக்காக ஐபால் கீழே போகும். கிளியராக டிஃபைன் ஆகும். எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் ஆஃப் த ஸ்பீடா இருக்கும். அப்புறம் ஓரல் கேவிட்டியில் ஃப்ளோர் ஆஃப் த மவுத், நாக்கம் மேலே மடக்கிட்டு ஃப்ளோர் ஆஃப் த மவுத், பக்கல் பிரிப்பர்ஸா, காமன் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹேண்ட் ஃபோர்ஸ், இதெல்லாம் பார்க்கணும். இந்த இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன், பேலாருங்கிற வார்த்தையை நான் போடலை. எல்லாரும் ஈஸியாக 2வது தப்பு பண்ணுறது பேஷண்ட் இஸ் பேல் அப்படின்னு சொல்கிறது. உன்னால் பேலாக சொல்ல முடியுமா? கண்ணு மஞ்சளாக இருக்கிறது பேல்னு சொல்லக்கூடாது. யூ ஹேவ் டு லுக் ஃபார் அதர் சைன்ஸ் ஆஃப் அனீமியா. அதர் சைன்ஸ் ஆஃப் பார்க்கணும். என்னென்ன பார்ப்பேன்? நாக்கை பார்க்கணும். அட்ரோபிக் கிளாசைட்டிஸ், ஆங்கிலோஸ்டோமடைட்டிஸ், கையில் பேலோமைட்டே இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் டிப்பிக்கலாக தேர் இஸ் நோ அனீமியா அப்படின்னு சொல்கிறது. இன்ட்ரெஸ்ட். இப்போ இது 2 உன்னால் சொல்ல முடிஞ்சா சொல்லலாம், இல்லைன்னா தப்பு இல்லை. சைன்ஸ் ஆஃப் லிவர் ஃபெயிலியர், கான்சியஸ் டெவலப். ஏன் கான்சியஸ் டெவலப்ங்கிறத மட்டும் எனக்கு கேட்பாங்க. ஏன் ஹெப்பாட்டிக் என்கேஃபலோபதி போகிறப்ப நீங்கள் அசஸ் பண்ணணுங்கிறது. பட் ஆனால் உன்னோட கிரேடிங் ஆஃப் ஹெப்பாட்டிக் என்கேஃபலோபதினா சொன்னா நல்ல மாதிரி இருந்தாலும் இங்கிலீஷில் கேட்க மாட்டாங்க. வைட்டல் சைன்ஸில் இந்த கேஸில் கண்டிப்பாக எப்படி ஸ்டொமக் கேஸ்ட்ரிக் அப்செஷனில் சைன்ஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் முக்கியமோ அதே போல் இங்கே வந்து பல்ஸ் ரேட்டும் டெம்பரேச்சரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசுகிற பாத்தியா இல்லையான்னு வச்சு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? பல்ஸ் ரேட் என்ன? அதிகாரியாமா பிராடிகார்டியம் 50 60 தான். ஏன்? பிகாஸ் ஆஃப் டெபாசிஷன் ஆஃப் பைல் எங்கே பைல் சால்ஸ் எங்கே டெபாசிட் ஆகுது? எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோட் டிரான்ஸ்மிஷன் டிலே ஆகும். ஏன்னா அங்கே ஒரு எஸ்ஏ நோட்டில் போய் டெபாசிட் ஆகிறதுனால யூ வில் நாட் ஹாவ் அடிக்குவேட் டிரான்ஸ்மிஷன். ஸோ பேஷண்ட்னால பிராடிகார்டியம். பட் அதே பேஷண்ட் வைவால் அவனுக்கு என்ன கேட்பான்? Usually for an obstructive jaundice case we have bradycardia, but if the patient is having an tachycardia, what does it signify? First, correct. What I take this, but there is a rise in the temperature. It is indicative of bradycardia. See that? So direct viral question. அப்டமன் எக்ஸாமினேஷன் இதில் ஒரு இடம் மட்டும் அண்டர்லைன் பண்ணுறேன். ஸ்கின் ஓவர் தி அப்டமனில் ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஷண்ட் வில் ஹாவ் ஜெனரலைஸ் ப்ளூரைட்டிஸில் கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் மட்டும் எழுதிக்கும். மற்றதெல்லாம் அதே தான். ரொட்டீன் நம்ம இன்ஸ்பெக்ஷனில் என்ன இருப்பாங்கன்னு சொன்னோம்ல அதே தான். ஒன்லி திங் வாட் யூ ரிமெம்பர் இஸ் ஸ்க்ராட்ச் மார்க். திருப்பி சொல்கிறேன், அப்டேட்டிக் ஜாண்டிஸ் கேஸில் ஐஏ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்க்ராட்ச் மார்க் இன்ஸ்பெக்ஷனில் கால்குலேஷனில் என்னது �ស៊𝗏 முக்கால்வாசி கேஸில் மார்க்கிங் இருக்கும். மார்க்கிங் இல்லைன்னா நல்லா ஏமாத்து. உனக்கு லிவர் ப்ளஸ் கால் பிளாடர் தான் ப்ளாப்லார் சொல்லிங்க இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த அப்டேட்டிக் ஜாண்டிஸ் கேஸ் அட்வான்ஸ்மெண்ட்டோட தான் இருக்கும். ப்ளாப்லார் சொல்லிங்கன்னா வந்து இல்லை நான் அப்ளிகேஷன் எப்படி இருக்கு டிபிக்கலாக பார்த்தோன்னா நல்லா அழகாக ப்ளஸ் வித் சர்ச்சர் நான் க்ளோஸ் பண்ணுறேன். Now we will come to the gallbladder. அதான் 𝗂𝗏 law. 𝗂𝗏 law அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் என்ன நீங்க ஞாபகம் வைக்கணும்னா நார்மல் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா தான் டிஸ்டல் ஆப்ரேஷன் இருந்தால் ப்ராக்சிமலாக வந்து டிஸ்டன்ட் ஆக முடியும். அப்போ கால் பிளாடர் should not be disease. கால் பிளாடர் டிசீஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா தான் உனக்கு மெலிக்னன்ஸில் பெரியாம்புலர் கார்சினோமா ஆகும். இந்த கார்சினோமா ஹெட் ஆஃப் பேன்க்ரியாஸ் வந்து சிபிடிஐ டிஸ்டலை பிளாக் பண்ணுறப்ப the proximal part will get distended. So proximal part distend ஆகுது என்ன ஆகும்? கால் பிளாடரும் டிஸ்டன்ட் ஆகும். புரியுதா? கான்செப்ட் புரியுதா? இது ஸ்டோன் டிசீஸ் என்ன ஆகும்? யூஸ்வலாக காமன் பைல்ட் ஸ்டோன் இருந்தால் யூஸ்வலி யூ வில் ஹாவ்
stone in the gallbladder also. If you have stone in the gallbladder, inflammatory process again go for inflammatory fibrosis and it will go for contraction. So automatically stone disease obstruction irundha mele dilate aguma gallbladder dilate agum. Adanal stone disease la unaku gallbladder is not palpable. Now eppadi sollanum law mari sollanum. In case of obstructive jaundice, a palpable gallbladder is due to malignancy, not due to stones because of inflammatory fibrosis. நீ லான் எழுதிக்க புக்ல இருக்கு. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா மனசுல மட்டும் எழுதிக்க எதை சொல்லணும். In case of an obstructive jaundice, a palpable gallbladder is due to malignancy, not due to stones, due to inflammatory fibrosis. அந்த வார்த்தை வேணும். இந்த inflammatory fibrosis அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீ சொல்லணும். எந்த லா இருந்தாலும் உனக்கு எக்ஸப்ஷன். எனி லா யூ ஹேவ் an exception. எக்ஸப்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு அட்லீஸ்ட் மினிமம் நிறைய 4-5 இருக்கு. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 நாள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் டபுள் இம்பாக்ஷன் ஆஃப் ஸ்டோன். அதை சொல்லணும். டபுள் இம்பாக்ஷன் ஆஃப் ஸ்டோன் எங்கன்னு கேட்பான். ஒரு ஸ்டோன் எங்க சிஸ்டிக் டக்ட்ல கீழே டிஸ்டலா அப்ளாக் பண்ணலாம். ரெண்டாவது மியூகோசில் ஆஃப் கால் பிளாடர். மூணாவது ஓரியண்டல் கொலாஞ்சியல் ஹெப்படைட்டிஸ். இதுல வைவான் கேட்பான். ஓரியண்டல் கொலாஞ்சியல் ஹெப்படைட்டிஸ் என்னன்னு கேட்பான். டபுள் இம்பாக்ஷன் ஆஃப் ஸ்டோன் சொல்லிடுவேன். மியூகோசில் ஆஃப் கால் பிளாடர் சொல்லிடுவேன். ஏன்னா சிஸ்டிக் டக்ட்ல அப்செக்ஷன் தான் கால் பிளாடர் டிஸ்டன்ஸ் ஆகும். மியூகோசில் டைப். மூணாவது ஓரியண்டல் கொலாஞ்சியல் ஹெப்படைட்டிஸ் எப்படின்னா ரீசன் ஃப்ளூக் இன்ஃபெஸ்டேஷன். ஃப்ளூக் வந்து பிளாக் பண்ணும். அதுதான் ஓரியண்டல் கொலாஞ்சியல் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது. புரியுதா? அட்லீஸ்ட் இந்த 3 எக்ஸப்ஷனால க்வெர்வாய்சிஸ் லா படி சொல்லணும். By க்வெர்வாய்சிஸ் law, by if you are palpating, there is a lump, globular lump in the right hypochondrium. Diagnosis என்ன சொல்லுவார்? TBD ஸ்டோனா இல்ல malignancy? தயவுசெய்து gallbladder palpable இருக்கிறப்ப TBD ஸ்டோன் diagnosis கொடுக்காது. எக்ஸாமினேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவார்? I am able to see a single globular mass of size 4 to 5 centimeters that moves on respiration. The upper border of the lump continues to the liver surface. புரியுதா? moves on respiration அப்படிங்கறதை சொல்லணும். upper border continues to the liver surface அப்படிங்கறதையும் நீ சொல்லணும். இப்பதான் அதை வந்து நீ வந்து gallbladder lump சொல்ல முடியும். You are able to have a gallbladder lump with a jaundice. The diagnosis of என்னது? malignancy. stone சொல்லாத. அப்புறம் as usual correctal இதெல்லாம் சொல்லிடும். இதுதான் பரிசையில் சொல்ல போறேன். இந்த கேஸ் ஆஃப் an obstructive jaundice due to என்னன்னு சொல்லணும். 𝑗 கார்சினோமாவா, கார்சினோமா 𝑗 இல்ல 𝑗 இருக்கா. இந்த டயக்னோசிஸ் எதை வச்சு கொண்டு வரோம்? gallbladder வச்சுதான். அசோசியேட்டட் வித் ஆர் வித்தவுட் கொலாஞ்சியைட்டிஸ் சொல்லறதுனால இது ஆப்ஷன் தான். சொன்னீங்கன்னா நிறைய மார்க் கிடைக்கும். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொலாஞ்சியைட்டிஸ் இருக்கா இல்லையாங்கிறத நீ சொல்லலாம். அப்புறம் வேற என்ன சொல்லணும்? ரெண்டுதான் கிளாஸுக்குள்ள 2 வார்த்தை எதிர்பார்ப்போம். மெயினா எல்லோஸ் டிஸ்பிளேஷன் ஆஃப் ஐயை விட கிளே கலர் ஸ்கூல் அப்படிங்கிறது கண்டிப்பா நீ சொல்லணும். You have a clay color stool, automatically you can say it as an obstructive jaundice. Why do you say this case is due to 𝗵𝗵𝗿𝒂𝗃, 𝗵𝗵𝗿𝒂𝗃, எதை சொல்ற? க்வெர்வாய்சிஸ் லா அப்படின்னு சொல்லலாம். டிடி அப்படின்னு சொல்றதுல இந்த 3ஐயும் நீ சொல்லலாம். க்வெர்வாய்சிஸ் லா லாவை தயவுசெய்து படிச்சுக்க கரெக்டா. What are the cause of pain in carcinoma 𝗵𝗵𝗿𝒂𝗃? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லுவார்?
பெயின் பெட் ஆஃப் பேன்க்ரியாஸ் போது எதனால வரும் பெயின்? அதனால மட்டும் சொன்னீங்களா? கான்செப்ட் என்னன்னு கேட்டேன். சரி ரைட் ஓகே. அப்புறம் போஸ்டீரியர் இன்ஃபில்ட்ரேஷன் புரியுதா? வை லிவர் இஸ் என்லார்ஜ் இன் அப்டேட்டிவ் ஜாண்டிஸ் எதனால? ஏன் லிவர் என்லார்ஜ் ஆகும்? கோலிஸ்டேசிஸ் பைல் ஸ்டேசிஸ் இருக்குல்ல, அதனால கோலிஸ்டேசிஸ். கோலிஸ்டேசிஸ் அதான் கோலிஸ்டாட்டிக் லிவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு வாய்ஸஸ்லாம் நீ சொல்லிடுவேன் வித் எக்ஸப்ஷனோட. காம்பனன்ட் ஆஃப் பெரியாம்புலரி காஸ்டமா, பெரியாம்புலரி ரீஜன் எது? ஓவர் அண்ட் ஆஃப் சிபிடி, pancreatic duct, ampulla or common channel, நாலாவது duodenal ampulla. Very nice. என்ன ஒர்க்அப் பண்ற, எப்படி ட்ரீட் பண்ணலாம் கேட்கும். ஒரு 3 இடத்துல அப்டமன் கேஸ் நம்ம ப்ரிப்பரேஷன் நல்லா ஞாபகம் வைக்கணும். ஸ்டொமக் கேஸ்க்கு ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டோம். ரெண்டாவது அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் கேஸ்க்கும் கண்டிப்பாக யூ ஹவ் டு ப்ரிப்பேர். Any jaundice patient preparation is mandatory. எப்படி preparation? எப்போ எழுப்பி கேட்டாலும் இந்த preparation of jaundice தான் வந்து தரவாக வச்சுக்கணும். கரெக்டாக வச்சுக்கணும். என்னென்ன எப்படி ப்ரிப்பேர்? பெத்தோஜெனிக்ஸை கரெக்டாக ஞாபகம் வச்சுனாலும் அவனால் சொல்ல முடியும். நீ சேதன் தெரிவித்து வைட் ஸ்டேசிஸ். வைட் ஸ்டேசிஸ் இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறோம்? டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் பாக்டீரியா வந்து கொலாஜிட்டிஸ் வரும்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்னத்தை ஃபஸ்ட்டு ப்ரிவென்ட் பண்ணணும்? ஃபஸ்ட் இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அங்கே கரெக்டாக அந்த வார்த்தையை மட்டும் எழுதிங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவார்? ஆன்டிபயோட்டிக். எந்த ஆன்டிபயோட்டிக் பெஸ்ட்டு? தேர்ட் ஜெனரேஷன் அப்படின்னா அதோட பார்மகோகைனஸ் பார்த்தோம்னா என்ன பைல்ல வந்து அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமாகும். புரியுதா? ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பை தேர்ட் ஜெனரேஷன் செப்டோஸ்போரின்ஸ் ஆர் ஆன்டிபயோட்டிக் நம்பர் 1. நம்பர் 2, லிவர் ஒழுங்காக வேலை செய்யுமா? லிவரோட பிரைமரி ஒர்க் என்ன? விட்டமின் கே ப்ரொடக்ஷன்லாம் இருக்குல்ல, இப்போ எங்கே ஆல்ட்ராகும்? coagulation. அப்போ நம்பர் 2 என்னது? கரெக்ஷன் ஆஃப் coagulation abnormality. நம்பர் 2 வந்து கரெக்ஷன் ஆஃப் coagulation abnormality. அதுதான் சொல்லணும், கரெக்ஷன் abnormality. இந்த கரெக்ஷன் ஆஃப் coagulation abnormality நீங்கள் எப்படி எல்லாம் பண்ணுறது அப்படின்னு கேட்போம். மொத்தம் வந்து 3 ஸ்டெப் நீ சொல்லணும். கரெக்ஷன் ஆஃப் coagulation abnormality இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு ப்ளீடிங் டைம், கார்டிங் டைம் அண்ட் coagulation ப்ரொஃபைல் பார்த்து தான் நம்ம கண்டுபிடிப்போம். இதில் எதுவும் ஆல்ட்ரேஷன் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா you give a vitamin K administration. இந்த மூணையும் கரெக்டாக சொல்லணும். விட்டமின் K administration. விட்டமின் K வந்து நம்ம வந்து பேரண்ட்ல விட்டமின் K administration நம்பர் 1. ரெண்டாவது என்ன பண்றோம்? அதுலேயும் கரெக்ட் ஆகலை அப்படின்னா you give a fresh frozen plasma. விட்டமின் K administration ரெண்டாவது வந்து fresh frozen plasma. இதுலேயும் கரெக்ட் ஆகலையா? go for 𝗂𝗵𝒂𝗃. go for 𝗂𝗵𝒂𝗃. அழகாக அந்த மூணையும் சொல்லணும். The correction of coagulation or coagulation abnormality by number 1 vitamin K administration, number 2 fresh frozen plasma, number 3 𝗂𝗵𝒂𝗃. Third, correction of electrolyte abnormality. அதுதான் மூணாவது சொல்லணும். கரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் அப்நார்மாலிட்டி. ஒரு அப்டக்டிவ் ஜாண்டிஸ் கேஸ்ல என்னென்ன எலக்ட்ரோலைட் அப்நார்மாலிட்டிலாம் உனக்கு வரும் அப்படிங்கிறது தெரியும். என்னென்ன? ரெண்டு எலக்ட்ரோலைட் அப்நார்மாலிட்டி தான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஹைப்போகெலீமியா, ஹைப்போகெலீமியா. ரெண்டாவது டைல்யூஷனல் ஹைப்போநாட்ரீமியா, டைல்யூஷனல் ஹைப்போநாட்ரீமியா. இது வந்து கரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் அப்நார்மாலிட்டி சொல்லுது. நாலாவது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹெப்படோரீனல் சிண்ட்ரோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹெப்படோரீனல் சிண்ட்ரோம்.
எந்த ஜாண்டிஸ் பேஷண்டாலும் இதெல்லாம் பண்ணணும். என்ன ரீசன் கேட்பான் வைவால, ஒரு ஹெப்படோரீனல் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன என்ன எதனால வரும் அப்படின்னு கேட்போம். இதில் என்ன ஆகும், ஃபுல்லாக பைல் சால்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, எக்ஸஸாக இருக்குல்ல, all these bile salts will go and get deposit onto the renal tubules போய் டெபாசிட் ஆகும். ரெண்டாவது எண்டோடாக்சீமியா, இந்த ரெண்டு வார்த்தை தான் நீ சொல்லணும். எண்டோடாக்சீமியா, எண்டோடாக்சின் ப்ரொடியூஸ் பண்ணல, அதனால அது எண்டோடாக்சீமியா. So endotoxemia and deposition of bile salts onto the renal tubules. இது ரெண்டு டெபாசிட் ஆச்சுன்னா என்ன ஆகும், you will have a decreased granular filtration rate and automatically leads to decreased renal failure, the decreased urine output. இதுதான் என்னது ஹெப்படோரீனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றது. இதை எப்படி நீ ப்ரிவென்ட் பண்ண முடியும்? அங்கே பிரைமரியா என்ன பெத்தாலஜி அங்கே ஃபுல்லாக போய் அங்கே டெபாசிட் ஆகுது, ப்ளஸ் அங்கே ஸ்டேசிஸ் இருக்கு. அப்போ அடிபட்டா புஷ் பண்ணி விட்டோன்னா என்ன பண்ணோம், அங்கே இருந்த போய் டெபாசிட் ஆகும். அப்போ என்ன பண்ணுறது, நீடு அடிக்வேட் ஹைட்ரேஷன். அப்போ எப்படி ப்ரிவென்ட் பண்ண போகிறோம், adequate hydration plus osmotic diuretic agent. இப்போ நீ adequate hydration நிறைய யூரின் போகுதுன்னா எலக்ட்ரைட் அப்நார்மாலிட்டி வந்துடும்ல, அப்போ என்ன கொடுக்கணும், ஆஸ்மாட்டிக் டயயூரெட்டிக் போயிடும். இப்போ எதை கொடுத்தா எலக்ட்ரைட் அப்நார்மாலிட்டி வராது, மேனிடால், intravenous mannitol. So prevention of hepatorenal syndrome by the number 1 adequate hydration and mannitol infusion. புரியுதா? இது 4 prevention of hepatorenal syndrome. கடைசி 5 என்னன்னா prevention of hepatic encephalopathy. இந்த சிம்பிள் prevention of hepatic encephalopathy என்ன கொடுப்போம், oral lactose. அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம், EIT-ல ஃபுல்லாக ஃபீக்கல் மாட்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடாது, இதுவே oral lactose. இந்த 5லேயும் உனக்கு சந்தேகம் இருக்கா, பரீட்சையில் கேட்டால் அதுக்கு சொல்ல தெரியும். இது 5 கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்டால் சொல்ல தெரியும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அ ஜாண்டிஸ் பேஷண்ட்டு ஸ்டோன் டிசீஸாக இருந்தாலும் சரி, எலிஃபென்சியாக இருந்தாலும் சரி, இதை பண்ணணும். நார்மலாக என்ன ட்ரீட்மெண்ட் என்ன, ஸ்டோன் அப்டேட் ஆகுது, ஸ்டோனை ரிட்ரைவ் பண்ணணும். எலிஃபென்சினா மெட்டாஸ்டேட்டிக் ஒர்க்கை பார்த்து அதை ரிட்ரைவ் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு எல்எஃப்டி பற்றி ஃபுல்லாக சொல்லியாச்சு. அல்ட்ராசவுண்டில் என்ன ஃபைண்டிங் இருக்குன்னு உனக்கு கேட்போம். ஹவு யூ வில் ஒர்க் அப் அப்படின்னா எல்எஃப்டி பற்றி சொல்லிடுவேன்ல, நம்மகிட்ட ஸ்கிப் பண்ணிட்டேன். சொல்லிடுவேன் எல்எஃப்டி என்ன இருக்கும், எல்எஃப்டியில் ரெண்டு வார்த்தை சொல்லணும், டைரக்ட் ஹைப்பர்பிலிருபினிமியா அண்ட் இன்க்ரீஸ்ட் அல்கலைன் பாஸ்பேட்டேஸ். கலாஜைட்டிஸ் இருந்துச்சுன்னா சேர்த்து என்ன இருக்கும், எலிவேஷன். கண்டிப்பாக சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு எல்எஃப்டியில். ரெண்டாவது அல்ட்ராசவுண்ட் அப்டமன்ல என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டால், say as an obstructive jaundice, 𝐈𝐧𝐬𝐵R dilatation, intrahepatic biliary radical dilatation. ஒரு பேஷண்ட் obstructive jaundice சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ISBR dilatation இருக்கணும். அது இல்லை அப்படின்னா அந்த பேஷண்ட் obstructive jaundice சொல்ல முடியாது. இப்போ டிஸ்டலாக அப்செக்ஷன் இருந்ததுன்னா மேலெல்லாம் டைலேட் ஆகும்ல, அப்போ ஒரு ப்ரோப் எடுத்து லிவர் மேலே அல்ட்ராசவுண்ட் ப்ரோப் எடுத்து வச்சோன்னா you see multiple tubes in the liver, அதுதான் ISBR dilatation. ஸ்டோன் எதில் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக, ஸ்டோன் டிசீஸ். அவ்வளோதான். அப்போ என்ன பார்த்து சொல்லணும், ஆஃப்டர் லுப்பாரன் அல்ட்ராசவுண்ட்னு எழுதிட்டு இன்ட்ராஹெப்பாட்டிக் biliary radical dilatation அப்புறம் ட்ரேஸ் ஃபார் த dilated bile duct and presence of stone in the bile duct. Presence of stone in the bile duct. Bile duct stone இருந்தால் என்ன ஆகும், என்ன தெரியும் கேட்பாங்க, என்னது வெரி குட், போஸ்ட் அக்வஸ்டிக் ஸ்டாண்ட். அடுத்த இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணணும்னு கேட்டால் என்ன சொல்லுவேன், MRCP, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் கொலாஞ்சியோபேன்க்ரெட்டோகிராஃபி. இதில் என்ன நீங்கள் அசஸ் பண்ணுவேன்னு கேட்போம். MRCP-ல என்ன பார்ப்பேன், எந்த இடத்துல ஸ்டோன், ஃபஸ்ட்டு வாட் இஸ் த சைட் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன், ப்ராக்சிமல் CBD-யா, மிட் CBD-யா, டிஸ்டல் CBD-யா அப்படின்னு பார்க்கணும். எந்த இடத்துல ஸ்டோன் இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது டயமீட்டர் ஆஃப் த காமன் பைல் டக்ட் ஆர் பைல் டக்டோட டயமீட்டர் எவ்வளோன்னு தெரியணும். ஏன் இது தெரியணும் அப்படின்னா,
இப்போ whenever you are planning for an exploration, your bile duct should be more than 1 centimeter. If the bile duct is not dilated, you cannot do an exploration. நைஸ் நம்ம வைக்க முடியாது. ஏன் எந்த ஒரு லியூமினல் ஸ்ட்ரக்சரையும் நீ வந்து இன்ஃபிஷன் போட்டோம்னா அனஸ்மோஸ் பண்ணுறப்ப 25% இன்க்ரீஸ் கிடைக்கும். நீயா போய் ஸ்ட்ரக்சர் உண்டாகக்கூடாது. எப்போ இஆர்சிபி பண்ணுவேன்? இப்போ இஆர்சிபி பண்ணுவேன். இஆர்சிபி இஸ் போத் டயக்னாஸ்டிக் அண்ட் தெரபியூட்டிக்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு எம்ஆர்சிபியில் சொன்னோம்ல, ஸ்டோன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி, டிஸ்டலாக இருக்கா ப்ராக்சிமலாக இருக்கான்னு சொல்லணும்ல. Whenever you have a distal CPD stone, you can do an ERCP and then you can retrieve the stone. That is the ERCP. It will act as both diagnostic and therapeutic. அப்போ எக்ஸாமில் உனக்கு ஒரு சிபிடி ஸ்டோன் அப்படின்னா இதுதான் இன்வெஸ்டிகேஷன் நீ சொல்லணும். எல்எஃப்சி, அல்ட்ராசவுண்ட் அப்டமன், எம்ஆர்சிபி, இஆர்சிபி. LFC direct hyperbilirubinemia and raised alkaline phosphatase. If you have a cholangitis, you will have increase in the SGOT and NGP. Ultrasound abdomen the vaarthai marakada IHBR dilatation, intrahepatic bilirubin dilatation. MRCP la site of the stone enga rendavathu diameter of the CPD. ERCP will be both diagnostic and therapeutic. அடுத்தது ரெண்டு வெளியிட்டு முடிச்சிடலாம். மாஸ்டர் பண்ணிடலாம். பெரிய பிள்ளை காசனமான இந்த 4 காம்பனன்ட்ஸ் ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்சது தான். ஏன் இத்தனை தடவை நான் சொல்கிறேன்னா, பரீட்சையில் தெரியாமல் இருக்கிற காம்பனன்ட் கேட்டால் சொல்கிறது கிடையாது. இது ஏன்னா இது அனாட்டமி கொஸ்டின், இது சொல்ல நான் பார்த்து கற்றுக்கலாம். அதுதான் சொல்கிறேன். நான் 4 சொல்லிடுறேன். டிஸ்டல் சிபிடி, பேங்க்ராட்டிக் டக்ட், ஆம்சுலா, லியோனட் டாக்டா அப்படின்னு சொல்லி புரியுதா? இதனால சொல்லிடுறியா தெரியாமல் ரீசனுக்கு? ரைட். இப்போ பெரியாம்பிளரி ரீஜன் ஆர் கார்சினோமா ஹெட் ஆஃப் pancreas அப்படின்னா pancreatic protocol CT அப்படின்னு இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாத. பட் நீ எக்ஸ்போஸ் ஆகணுன்றதுனால இந்த வேர்டை போடுறேன். இதெல்லாம் ஒரு சிடின்னு சொல்லி யூஜியில் பிரச்சனை கிடையாது. பட் ரெண்டு இது இருக்கு. pancreatic protocol CT, EVS இருக்கு, எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு இந்த ரெண்டும் இருக்கு. இது ரெண்டையும் பற்றி யூஜியில் அட்லீஸ்ட் நம்ம தேவைனாலும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நார்மலாக நம்ம சிடி எடுக்கிறதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, pancreatic malignancies பொறுத்த வரைக்கும் you have to identify whether there is any vascular invasion. நல்லா ஞாபகம், superior mesenteric vessels ஓட invasion இருக்கா இல்லையா மெட்டாஸ்டேட்டிக் ஒர்க்கப்ல அதை தான் நீ பார்க்கணும். அப்போ உனக்கு படம் வரைஞ்சி உன்னை காட்ட சொல்லுவோம். இந்த படத்தை கண்டிப்பாக உனக்கு வரையுது. pancreas head இன்னொன்று என்ன இருக்கு? ஹெட்டுக்கு பக்கத்தில் இன்னொன்று என்ன இருக்கு? ancinate process. tail of pancreas, head of pancreas வரையில அப்படின்னா சீஸ் எப்போதுமே நம்ம கொண்டு போயிடும். இன்னும் என்ன இருந்தாலும் டெய்லு, அப்புறம் பாடி, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தாங்க ancinate process. இதுதான் ancinate process அப்படிங்கிறது. இது ஹெட்டு, இது neck of the pancreas, இது body, இது tail of the pancreas. என்ன vascular structure related ஆகும்? என்ன கீழே பார்த்தோன்னா ஐவிசி இருக்கும், superior mesenteric artery and vein இருக்கும். இந்த superior mesenteric vein தானே நடுவில் வந்து splenic vein-ஓட neck of the pancreas வந்து portal vein-ஆ மேலே போகும். ஞாபகம் இருக்கா? So whenever you have a tumor in the head of the pancreas or onto the periambular region, if it infiltrates through these two structures, you operate urology level-ல. புரியுதா? இதுதான் முக்கியமான வைவாப்பு CID of pancreas கேட்கறது. You do a CT primarily to identify whether there is any presence of vascular invasion. என்ன vascular invasion? superior mesenteric vessel invasion. அதுக்கப்புறம் சொல்லணும்னா நீ IVC கூட சொல்லலாம்.
அடுத்த ஒரு வேர்டு எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. வாயுவிலே எண்டோஸ்கோபிக் போடுறோம்ல, எப்போதுமே எனி அப்ஜெக்டிவ் ஜாண்டிஸ் கேஸ் you always do an upper K endoscopy. Why? Yeah. எதுக்கு கேட்பாங்க? எதுக்கு அப்பர் K endoscope பண்ணா யூஎஸ் பண்ண முடியும்? ஏன் அப்பர் K endoscope பண்ணணும்? ஆல்வேஸ் ரூல் அவுட் பிஎஸ் பண்ணணும். புரியுதா? ஏன்னா பைலர் கண்ட்ரோல் க்ரோத் இருந்து 𝗧𝒂𝒃 போனாங்க. ரைட். ரெண்டாவது எதுக்கு யூஎஸ் பண்றாங்க? கைடட் எஃப்என்ஏசி கைடட் எஃப்என்ஏசி ப்ளஸ் ஸ்டேஜிங் பண்ணலாம். இதெல்லாம் இது கண்டிப்பாக கேட்டாங்கன்னா சொல்ல தெரியும். ரோல் ஆஃப் பயாப்ஸி உனக்கு வேணுமான்னு கேட்டால் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி ஃபார் 𝑑𝒓𝒆𝒔𝒆𝒏𝒕𝒆𝒄 தெரியாமல் பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா இட் மே அப்டேட் த டிசீஸ் ஆர் காம்ப்ளிகேஷன் ஃபாலோயிங் அண்ட் பயாப்சி டைப் ப்ளீடிங் இருக்குல்ல. ஆனால் எப்படி பயாப்சி எடுப்பாங்கன்னா மெயினாக யூஎஸ் போட்டு தான் பயாப்சி எடுப்பாங்க. 𝑐𝑏 பயாப்ஸும் பண்ணுவாங்க, நல்ல சென்டர்ஸ் இங்கே 𝑐𝑏 பயாப்ஸி. பட் ரொம்ப இதெல்லாம் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம் யூஜி தவிர. பட் அந்த பேர் மட்டும் நல்லா ஞாபகம். தெர் இஸ் அன் அவைலபிலிட்டி ஆஃப் பேன்க்ரியாட்டிக் ப்ரோட்டோகால் சிடி அப்படின்னு ஒன்று இருக்குது. எதுக்காக சிடி பார்ப்பாங்கன்னா டிசென்ட்ரிக் வெஸ்டல் இன்வேஷனுக்காக. எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா யூ கேன் ஹாவ் அ பயாப்சி பை கைடட் பயாப்சி. பட் மேண்டேட்ரியான்னு கேட்டால் மேண்டேட்ரி. இஆர்சியில் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் இருக்கும். நல்லா ஞாபகம். கீழே உனக்கு பெரிய ரீஜன்லேயோ ஸ்டியோடோகார்டியஸ்க்கு பிளாக் இருக்கு அப்படின்னா இட் டைரக்ட்லி அப்டேட் யுவர் சிபிடி அப்டேட் ஆகுது. நம்ம பேன்க்ரியாட்டிக் டக்ட் தனியாக தெரியும், சிபிடி தனியாக தெரியும். அது பேர் தான் வந்து டபுள் டக். இது நான் பார்த்தோன்னா டிப்பிக்கலாக காட்டுறது. இது வந்து எண்டோஸ்கோப்போட வியூ ஃப்ளூரோஸ்கோபிக் இமேஜில் இது எண்டோஸ்கோப். இந்த கருப்பம் பெருசாக தெரியுது, இது எண்டோஸ்கோப். ஸ்ட்ரைட்டாக இது வந்து பைல் டக், இது பேன்க்ரியாட்டிக் டக். இது வந்து கைடு ஒயர். கைடு ஒயர் பார்த்தோன்னா நேராக பேன்க்ரியாட்டிக் டக் உள்ள தான் இருக்குது. தெரியுதா? So you have a double duct sign. This CBD is separate, bile duct is separate. தெரியுதா? Two duct. This is a double duct sign. This is typical for pancreatic malignancy. முன்னாடி வேரியம் ஸ்டடி பண்ணாங்க, இப்போ யாரும் பண்ணதில்லை. இது வெறும் ஹிஸ்டாரிக்கலாக தான். சப்போஸ் கேட்டாங்கன்னா இந்த பதிலை சொல்ல தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா பேட் சைன், அதாவது வைடனிங் ஆஃப் கீலூப்ஸ் இருக்கும். ரெண்டாவது ரிவர்சிட்டி சைன் அப்படிங்கிறது வேரியத்தில் தெரியும். இப்போ யாரும் பண்ணுறதில்லை. கேட்டாங்கன்னா அது மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரியும். இது சொன்னதுன்னா யாரும் ஒன்றும் போய்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் ஒரு மெலிக்னன்ஸ் எழுதியாது அப்ளிகேஷனா இதுதானே எழுதி. ஜஸ்ட் பேட் சைன் ரிவர்சிட்டி சைன் மட்டும் எழுதிட்டு போகும். பேட் சைன் ரிவர்ஸ். இப்போ மெலிக்னன்சிக்கு சமரைஸ் பண்ண என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் எல்எஃப்டியில் அதே தான். டேரக்ட் ஹைப்பர் எலிபிலிட்டியா அண்ட் ரைஸ் அல்கலைன் பாஸ்பேட் ப்ளஸ் SG1 to SGPT எதில் ரைஸ் ஆகும்? கொலாஜைட்டிஸ். அல்ட்ராசவுண்டை ISBR டைலட்டேஷன் ப்ளஸ் எந்த லெவல் வரைக்கும் இருக்குது, ப்ளஸ் வேறு என்ன பார்க்கணும் செகண்டரிஸ் லிவர், ப்ளஸ் என்ன பார்க்கணும் அசைட்டிஸ்னா இருக்கா இல்லையான்னு சொல்ல தெரியும். டிடி எதுக்கு பண்ணுறதுன்னு கேட்டால் எதுக்கு சொல்லுவோம்? வாஸ்குலர் இன்வேஷன். போர்ட் ஆஃப் ERCP வந்து மெயினாக ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஸ்டென்டிங் இது கேட்பாங்க. இந்த பிலிரூபின் வந்து ஹையாக இருந்துச்சுன்னு இருக்கும். எவ்வளோ மேக்ஸிமம் பிலிரூபின் போகலாம்? நார்மல் பிலிரூபின் லெவல் என்ன? அதெல்லாம் சொல்லிடுங்க. இல்லை ஈர பிலிரூபின் எவ்வளோ இருக்குமா? 0.2 to 1.2. இது எவ்வளோ வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம்? ஜாண்டு ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே போக முடியாதுல்ல. ஏன்? மேக்ஸிமம் இட் கேன் ரீச் 20 or 30 போகலாம்ல. இந்த மேக்ஸிமம் லிமிட் போனதுக்கப்புறம் ஏன் அது மேலே போகாது? சிட்டியில் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீட் ஆகணும். whenever you have an associated renal failure, it will go for maximum. புரியுதா? acute pulmonary failure acute renal failure மட்டும்தான் the jaundice can reach more than 25 or 30 milligram per deciliter. மேல எப்போ போகணும்? இது 2 லைன் தான் போகும். எப்போதுமே whenever you see a patient bilirubin is more than 10 milligram per deciliter, automatically you go for a preoperative biliary drainage. அந்த வார்த்தை நீ சொல்லணும்.
ERCP போட்டு ப்ரீஆப்ரேட்டிவ் biliary drainage. உனக்கு எக்ஸாம்ல கேட்குறான் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ERCP அண்ட் ஸ்டென்டிங் கேட்டால் ரெண்டு சொல்லணும். ஒன்று ERCP அண்ட் ப்ரீஆப்ரேட்டிவ் biliary drainage, biliary decompression. ஸ்டொமக்கு எப்படி ரைஸ் போட்டு டீகம்ப்ரஸ் பண்ணுறோம்ல, அதே போல் பைல் டக்ட் எப்படி டீகம்ப்ரஸ் பண்ணுறோம்னா ஸ்டென்ட் போட்டு டீகம்ப்ரஸ். ரெண்டாவது அட்வான்ஸ் மெலிக்னன்சியில் பாலியேட்டிவ் ஸ்டென்ட். இது ரெண்டு தான் ரோல் ஆஃப் ERCP இன் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ். ஒன்று ப்ரீஆப்ரேட்டிவ் biliary drainage if the bilirubin is more than 10. Number 2, advanced malignancy for palliative stenting. Treatment. What is treatment? This is the preparation of jaundice patient angio. This is treatment like that. And the preparation கண்டிப்பா சொல்றோம். சிம்பிளா வார்த்தை மட்டும் சொன்னா போதும். டிஸ்டல் CPD ஸ்டோன் என்ன பண்ண போறோம்னா you do an ERCP and stone retrieval and you do a 𝗵𝒂𝒃. ஏன்னா எப்பவுமே கோஎக்ஸிஸ்டிங் gallbladder ஸ்டோன் வர்றதுனால டிஸ்டல் CPD ஸ்டோனுக்கு டைரக்டா ட்ரீட்மெண்ட் இவ்வளவுதான். You do a ERCP stone retrieval and you do a laparoscopic cholecystectomy. மல்டிபிள் CPD ஸ்டோன் இருக்கு, ப்ராக்சிமல்ல இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டா அதே தான் you have to do a cholecystectomy plus another stone retrieval. எப்படி பண்ணலாம் அப்படின்னா CPD எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸ்டோன் எடுக்கலாம். அதுதான் நீ சொல்லணும். This can be done either by open or lap. பதில் சொல்றது வந்து எல்லா CPD ஸ்டோனுக்கும் cholecystectomy கண்டிப்பா பண்றோம். டிஸ்டல் CPDக்கு ERCP வழியா எடுத்துறோம். Proximal CPD stones surgical you can go and remove. But in the recent advance, even higher stone ERCP மூலமா எடுத்துறாங்க. They are not exploring the CPD. கேட்டா சொல்ல தெரியும். CPD exploration, stone retrieval followed by you can put a T-tube placement or you can do a biliary drainage procedure like 𝗃𝗏𝒂𝗽. Picture on So the CPD explore பண்ணனும் அப்படினா diameter of CPD எவ்வளவு இருக்கணும்? more than 1 cm இருக்கணும். அத வைவால கண்டிப்பா கேட்பாங்க. CPD exploration சொன்னீனாலே what should be the diameter of the CPD more than 1 cm இருக்கணும் அப்படிங்கறத நீ சொல்லணும். என்ன பார்க்கணும்? இந்த வைவால 𝗃𝗏𝒂𝗃 அப்படின்னா என்னன்னு கேட்டா பிடிக்கக்கூடாது. 𝗃𝗏𝒂𝗃 என்ன சொல்றோம்? டைரக்டா இந்த மாதிரி அப்பர் எண்டோஸ்கோப் மாதிரியே CPD உள்ளார இந்த அப்பர் எண்டோஸ்கோப் லாப் ஸ்கோப் போட்டு CPD உள்ளார போகலாம். போய் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்டோன் தெரியும். ரெண்டு டாக்டர் பற்றியா பயோலைக் சிடி லைக் எல்லாமே தெரியும். ஹெப்பாட்டிக் தெரியும். ஸ்டோன் இருக்குன்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு 𝗃𝗏𝒂𝗃 வச்சு ஃபோர்ஸப் வச்சு நீ ரிட்ரை பண்ணி எடுத்துடலாம். இல்லை கார்பன் காஸ்டட் கூட போட்டு நீ போன வைக்கணும். இதை ரீசன் 𝗃𝗏𝒂𝗃 அந்த ஸ்டோன் ரிட்ரைவல் வரைக்கும் பண்ணலாம். இது ஃப்ளூரோஸ்கோபிக் இமேஜ். ஃப்ளூரோஸ்கோபிக் இமேஜில் உன்னால கண்டிப்பாக அங்கே வந்து ஸ்டோனை வந்து எப்படி ரிட்ரை பண்ணி எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற வரைக்கும் தெரியும். ஜஸ்ட் இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இது டிபி இன்ஸ்ட்ருமெண்ட் நடத்துகிறப்ப காட்டியிருப்பாங்க. டிபி பிளேஸ்மெண்ட் where you explore the CPD, you place the TP and then you do a primary scope. இது வந்து drainage procedure. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, சுப்ராடியோனல் பார்ட்ல ஒரு வந்து ஓப்பனிங் பண்ணுவாங்க, இதுக்கு டியோடம்ல ஒரு ஓப்பனிங். ஏன் சுப்ராடியோனல் பார்ட் அப்படின்னா இருக்கிறது வைடஸ்ட் டயமீட்டர். CPD நடத்துகிற பண்ணி சொன்னோம்ல, வைடஸ்ட் டயமீட்டர் தான் சுப்ராடியோனல் பார்ட். ஸோ அதில் தான் நீ ஓப்பன் பண்ணி remove the stone and then you do a anastomosis of this two things. You call it as 𝗃𝗏𝒂𝗃. Final malignancy. இது வரைக்கும் ஸ்டோன். அடுத்து மெலிக்னன்சிக்கு என்ன பண்ணுவோம்? அசஸ்மெண்ட் ஆஃப் ஆப்ரபிலிட்டி. ஆப்ரபிலிட்டி எப்படி அசஸ் பண்ணுவோம்? டிடி பண்ணுறது சொன்னால வாஸ்குலர் ரிலேஷன் இருக்கா இல்லையா அதை பார்த்துட்டு
For 𝑐𝗿 and periameter carcinoma, you have to tell the word as pancreatico-duodenectomy. Whipple's pancreatico-duodenectomy. Whipple's, Whipple's pancreatico-duodenectomy. என்ன ஸ்ட்ரக்சரை நீ ரிமூவ் பண்ற பிளஸ் எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சா போதும். பெருசா அது தெரியாது. ரிசெக்ஷன் ஆஃப் pancreatic head, removal of complete duodenum, cholecystectomy, excision of the distal bile. நீ distal gastrectomy பண்றனா பண்ணலாம், இல்லைன்னா pylorus preserving Whipple's pancreatico-duodenectomy பேரு. எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்? இது மூணு தான். அந்த மூணு பேரையும் நீ சொல்லணும். pancreatico-duodenectomy, hepatic-duodenectomy, gastro-duodenectomy. இதை கரெக்டாக எழுதி வச்சுக்கோ. இது கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர்ஸ் ரிமூவ் மட்டும் கேட்பேன். இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா கேட்க மாட்டாங்க, யூஜியில் கேட்க மாட்டாங்க. பேரை சொன்னீங்கனாலே போதும். pancreatico-duodenectomy அப்படின்னாலே என்னென்ன ஸ்ட்ரக்சர் எடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸ்ட்ரக்சர்ஸ் ரிமூவ் ஆர் pancreatic head, duodenum, gallbladder, distal CBD and the stomach, part of the stomach. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் பைல் டக்ட் இருக்கும். இது ஹெப்பாட்டிகோ-duodenectomy, அப்புறம் ஜிஜே, அப்புறம் pancreatico-duodenectomy. எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படிங்கறத ஜஸ்ட் பார்த்து இதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. மூணு இது இருக்கு. ஹெப்பாட்டிக் டக்ட், pancreas, stomach பண்றாங்கிறது தெரிஞ்சா போதும். பாலியேட்டிவா என்ன பண்ணணும்னு கேட்டா என்ன சொல்லுவ? பாலியேட்டிவா அவ்வளவுதான். யூ டு an ERCP stenting plus adjuvant you can use for chemotherapy அப்படின்னு சொன்னா போதும். என்ன ஸ்டென்ட் போடுவோம் அப்படின்னு கேட்டா எனி மெலிமென்சி பாலியேட்டிவ் போடுறது மெட்டாலிக் ஸ்டென்ட் தான், நோ பிளாஸ்டிக். யோகத்துல மெட்டாலிக் ஸ்டென்ட் அப்படிங்கிறது சொல்லணும். எப்ப ப்ரீ ஆபரேட்டிவ் பிலியரி ட்ரைனேஜ் போகும்? எப்ப ப்ரீ ஆபரேட்டிவ் பிலியரி ட்ரைனேஜ் போகும் கேட்டா எப்ப சொல்லுவோம்? Bilirubin more than 10. Whenever the bilirubin is more than 10. அவ்வளவுதான். பாலியேட்டிவா எப்ப பண்ணுவீங்க ஸ்டென்ட்னா? அட்வான்ஸ் மெலிக்னன்சிக்கு ஃபார் பிலியரி டீகம்ப்ரஷன். அப்செட் ஜாண்டிஸ் எதுவும் சந்தேகம் இருக்கா? சந்தேகம். நான் ஃபர்ஸ்ட் தான் இல்ல ஒன் பிரேக். இது ரைட் லேக் பர்சா 45 minutes. The plan to push now further to 115. இல்ல அப்படின்னா பிரேக் இருக்கு 130. இதுதான் கண்டினியூ. What go for break? Go for it.